पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम எல்லாத்துக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 13வது சாப்டரோட சம்மரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். க்ஷேத்திரஜ்ய விபாக யோகத்தோட சம்மரி. இதுல நேத்து பார்த்தீங்க அப்படின்னா 8வது ஸ்லோகம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 7வது ஸ்லோகத்திலிருந்து 11வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ஷேத்திரஜனை அறியக்கூடிய ஒரு சாமர்த்தியம் வரணும் அப்படின்னா அதுக்கு சில யோக்கியதைகள் தேவைப்படுது இந்த அந்த கரணத்துக்கு. அப்ப அந்த யோக்கியதையை சம்பாதிக்கிறதுக்காக மொத்தம் ஆச்சாரியர் என்ன பண்றார், 20 சாதனங்கள், ஞான சாதனங்கள் அப்படின்னு 20 சாதனங்களை பாத்தீங்கன்னா சொல்றார். அந்த 20 சாதனங்களை சொன்னதுக்கு பிறகுதான் இந்த க்ஷேத்திரஜனை பத்தின, ஈஸ்வரனை பத்தின, பிரம்மத்தை பத்தின லட்சணங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். 7வது ஸ்லோகத்துல ஆரம்பிச்சோம், அமானித்துவம் ஆரம்பிச்சோம். அமானித்துவம் அப்படின்னா என்னன்னா, தன்னை பத்தி ரொம்ப மிதப்பா, தன்னை ரொம்ப சுப்பீரியர் காம்ப்ளெக்ஸோட இருக்கிறது கூடாது. நான் ஒண்ணும் இல்லை அப்படின்னு நமக்கு தெரியணும். ஏன்னா நம்மளுடைய அபிமானங்கள் எல்லாமே இந்த தேகம், மனசு, புத்தி இதோட சாமர்த்தியத்துல தான் இருக்கு. இதுதானே நம்ம பாத்தீங்கன்னா எல்லாம் பெருசா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இது எல்லாம் சொப்பனத்துக்கு சமம் அப்படின்னு சொல்ல போகுது. அப்ப சொப்பனத்துக்கு சமமா இருக்கிறதுல பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி கர்வம்லாம் உண்டாகிறது. அதனால அமானித்துவம் அப்படின்னா, நான் இந்த ஜாகிரதத்துல என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் வாஸ்தவத்துல அது பொய் தான். நான் ராஜாவாவே இருக்கட்டுமே, அப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே பொய் தான். அப்ப எதுக்கு அபிமானம் தேவையில்லாம? அப்ப அபிமானம் இல்லாம இருக்கிறதுக்கு பேர் அமானித்துவம். அதுக்கப்புறம் தன்னோட விஷயங்களை எல்லாத்தையும் தம்பம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, தம்பட்டம் அடிக்கிறதுன்னு சொல்லுவோம். அது இல்லாம இருந்தா பாத்தீங்கன்னா அதம்பித்துவம் அப்படின்னு 2வது. 3வது எந்த உயிர்களையும் கொல்லாமல் இருக்கிறது அகிம்சா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன மாதிரி தானே எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த லோகத்துல பாத்தீங்கன்னா இடம் இருக்கு. அப்ப பகவான் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா நீ இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எறும்பை கூட நம்மளால என்ன பண்ண முடியாது, நெகேட் பண்ண முடியாது. நமக்கான சாமர்த்தியம் அது இல்லை. அதனால எந்த ஜீவராசிகளையும் பாத்தீங்கன்னா கொல்லக்கூடாது, ஹர்ட் பண்ணக்கூடாது, ஹிம்சை பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் சாந்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? சாந்தி, இக்குஷா, சாந்தி அப்படின்றதுக்கு அர்த்தம் நமக்கு எது நடந்தாலும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், கர்ம பலன் அப்படின்னு சகிச்சுக்கிறது, பொறுத்துக்கிறது.
அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயத்திலையும் ஒரு காரியம் நடக்கணும்னா இந்த பகவத்கீதை முடிக்கணும்னா எவ்வளவு டைம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. முறையா சங்கர பாஷ்யத்தை படிக்கிறதுக்கு ஒரு 600 கிளாஸ் தேவைப்படுது. அப்ப பொறுமையா இருக்கணும். அப்ப அந்த பொறுமையா இருக்கிறது, மற்றவங்க பண்ற அபகாரங்களை பொறுத்து கொள்றது, அதுக்கு பேரு க்ஷாந்தின்னு பேர். அதுக்கப்புறம் ஆர்ஜவம் அப்படின்றது சாதுக்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கணும். மனசுல என்ன நினைக்கிறோமோ அதை தான் பேசணும், பேசாம இருக்கலாம். எதை பேசுறோமோ அதை தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா காரியத்துல பண்ணணும். காயா வாச்சா மனசா இந்த மூணும் நேர்கோட்டுல இருக்கிறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜவம்னு பேரு. நேர்மை அப்படின்னு பேரு. ஜென்யூனா இருக்கிறது, எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையா இருக்கிறது, அதுக்கு பேர் வந்து ஆர்ஜவம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் ஆச்சாரிய உபாசனம் அப்படின்றது. இந்த வித்யா வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியரோட அனுகிரகத்தினாலதான் இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறது. சப்தமா இல்லை, சப்தமா கேட்டுக்கிறது வேற, அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டிமசி கிரியேட் பண்றது. எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளார எப்படி இன்டிமசி இருக்கோ இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கண் பார்வையும் தெரியும் இல்ல கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிறது. சின்ன அசைவு கூட வந்து 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஒரு 10-20 வருஷம் வாழ்ந்து இருக்கிறவங்களுக்கு உட்கார்ந்தா என்ன நின்னா என்ன, ஒரு சின்ன கை அசைவு கண் அசைவு கூட வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளார நல்லா தெரியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டிமசி ஆச்சாரியார் கூட இருக்கணும். அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சேவா அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கு. குருநாதர் கூடயே இருந்து ஆச்சாரியார் கூடயே இருந்து சேவை பண்ணி இந்த வித்யாவை கிரகணம் பண்ணும் போது அவர் சொன்னது சொல்லாதது எல்லாமே அவரோட தாற்பயத்தோட, அவர் என்ன இன்டென்ஷனோட ஒண்ணு சொல்றாரோ அது எல்லாம் நமக்கு நல்லபடியில புரியும். இன்னொன்னு கூடவே வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யத்தோட அனுகிரகம். ஒரு பர்சன் சைத்தன்யமா இருந்து அந்த சைத்தன்யமா இருக்கிறதுல இருந்தால் இந்த அனுகிரகம் உண்டாகும். அதனால ஆச்சாரிய உபாசனம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுபோல சௌச்சம் அப்படின்றதுக்கு அர்த்தம் வெளி சுத்தம் உள் சுத்தம். உள்ள காமக்ரோதாதிகளை வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் பியூரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும். கெட்ட எண்ணங்கள் உள்ள வராம பார்த்துக்கிட்டே இருக்கணும். வந்து வரும், கண்டிப்பா வரும். அதை பியூரிஃபை பண்றதுக்காக ஜபங்களையோ இல்ல பிராணாயாமத்தையோ இது மாதிரி விரதங்களையோ நல்ல சத்சங்கத்தையோ வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டே இருக்கணும். வெளியில இருக்கிற சுத்தத்தை வந்து பாத்தீங்கன்னா 2 காலம் 3 காலம் ஸ்நானம் பண்றது, சுத்தமா இருக்கிறது, இதெல்லாம் வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் ஸ்தைரியம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஸ்தைரியம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா தீரத்தன்மை அப்படின்னு சொல்றோம். ஸ்திரத்தன்மை அப்படின்னு பேர். இதுக்கு ஒரு ஸ்திரத்தன்மை வேணும். ஏதாவது ஒரு ஆத்தியாத்மிகத்துல போகணும் அப்படின்னா தொடர்ந்து போகக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்கணும். ஏதாவது ஒண்ணுத்துல நிக்கிறோம்னா அப்படியே நிக்கணும். இந்த பூமி எப்படிப்பட்ட பூமினா ஒரு சறுக்கு மரம் மாதிரி இருக்கிறது இந்த ஆத்தியாத்மிக இந்த மோட்ச மார்க்கம். அப்ப மேல ஏறணும் அப்படின்னும் போது என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பிடிச்சு பிடிச்சு நின்னு வந்து பாத்தீங்கன்னா மேல ஏறணும். இதுக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்திரத்தன்மை அப்படின்னு பேர். ஸ்திரமா மூவ் ஆகிறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திடமா இருக்கிறது நம்ம சொல்லுவோம்ல, நம்ம எந்த காரியத்துல இருக்கோமோ அதை திடமா பண்றது. அதுக்கப்புறம் ஆத்ம வினிகிரக அப்படின்னா இந்திரியங்களையும் மனசையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால எவ்வளவு முடியுமோ மெதுவா 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 பலகீனம் இல்லாம இதை கண்ட்ரோல் பண்றது. பலகீனத்தோட இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆத்மாவை அறிய முடியாது. அதனால வீக்னஸ் இல்லாம இந்த 2த்தையும் மனசையும் இந்திரியங்களையும் அடக்குதல். இதுக்கப்புறம் 8வது ஸ்லோகத்தை சொல்லிச்சு இந்திரியார்த்தேஷு வைராக்கியம். அடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அடக்குவாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியம் இருக்குமா அப்படின்னா ஹடம் இருக்க முடிய வைராக்கியம் இருக்காது. வைராக்கியம் வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தோஷ திருஷ்டி பார்த்துக்கிட்டே இருக்கணும். விஷயங்கள்ல என்னெல்லாம் தோஷம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். விஷயங்கள்ல தோஷ தரிசனம் பார்க்க 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 இந்திரிய விஷயங்கள்ல நமக்கு என்ன ஆகும், வைராக்கியம் சம்பவிக்கும். இந்திரியார்த்தேஷு வைராக்கியம், இந்திரிய விஷயங்களில் வைராக்கியம். அதுக்கப்புறம் அனகங்கார ஏவச்ச. அகங்காரம் அப்படின்னா ஆரம்பத்துல நான் ஒண்ணும் இல்லைங்க சுவாமி பண்ற, அதான் பக்தனா இருக்கணும். பக்தனா இருக்கும் போது என்ன பண்றோம், நான் வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். பகவான் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு சொல்றாருல நிமித்த மாத்திரம் பவ அப்படின்ற, நீ வெறும் வெறும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட் தான், சும்மா ஒரு நிமித்தம் உன்னை வச்சு நான் காரியம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ பகவான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் வச்சு ஒரு காரியம் பண்ற. அப்ப நான் பண்றேன் அப்படின்றத விட்டுட்டு பகவான் பண்றார் அப்படின்றத எடுத்துக்கிறது அனகங்கார அகங்காரமின்மை அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் ஜென்ம மிருத்து ஜராவியாதி துக்க தோஷானு தரிசனம். எல்லாத்துலயும் ஜென்மத்துல வந்து துக்கம் இருக்கு, அதுக்கப்புறம் மரணத்துல துக்கம் இருக்கு, அதுக்கப்புறம் வயோதிக அவஸ்தையில துக்கம் இருக்கு, அதுக்கப்புறம் வியாதியில துக்கம் இருக்கு, அது இல்லாம நிறைய துக்கங்கள் லைஃப்ல வந்துகிட்டே இருக்கு. இதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இந்த லோகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது சம்பவிச்சுக்கிட்டே இருக்கு.
இந்த தேகத்தோடு இருக்கிற சம்பந்தத்தினால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்களோட சம்பந்தத்தினால எல்லாம் துக்கமயமா இருக்கு. அதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை தொடர்ந்து பார்க்கிறது தோஷ அனுதர்சனம். தோஷத்தை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? போதுன்ற எண்ணம் உண்டாகும். இது ரொம்ப முக்கியமானது. எனக்கு ஒன்னும் வேண்டாம், இந்த சம்சாரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் வேண்டாம், பகவான் போதும், எனக்கு இந்த ஆத்மா போதும், எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்ற எண்ணம் திடப்படுறதுக்காக தோஷ தரிசனத்தை தொடர்ந்து பார்க்க வேண்டும். நேற்று வரைக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு பாட்டம் 9வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. அசக்திரணபிஸ்வங்கஹ புத்திரதார கிருஹாதிஷு நித்யம் ச சமசித்தத்வம் இஷ்டானிஷ்டோபபத்திஷு. அசக்திரணபிஸ்வங்கஹ புத்திரதார கிருஹாதிஷு நித்யம் ச சமசித்தத்வம் இஷ்டானிஷ்டோபபத்திஷு. அசக்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சக்தி வரிஜிதக. சக்தினா பற்றுதல்னு அர்த்தம். நம்ம எல்லா வஸ்துக்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பற்றுதல் இருக்கும். ஒரு அம்மாட்ட வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அம்மா வந்து நல்ல வசதியான அம்மா. அந்த அம்மா எனக்கு ஏதோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ஏதோ ஒன்று கொடுத்துட்டாங்க. அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கோடிக்கணக்கில் பணம் இருக்கிறவங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டு அந்த டப்பாவை தூக்கி ஓரமா போட்டேன். டப்பாவை போட்டோன்னு ஒரு 15 நாள் கழிச்சு வந்து அந்த அம்மா வராங்க. சாமி, நான் கொடுத்த டப்பாவை நீங்க கொடுக்கவே இல்லையே. நான் நினைச்சேன் அந்த டப்பா ஒண்ணுமே இல்லையேம்மா. ஆனா நமக்கு பெண்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்ன டப்பா அதுலாம் கூட அபிமானம் இருக்கும். நமக்கு அது பிளாஸ்டிக் டப்பா, அது வந்து பாத்தீங்கன்னா இதாதான் இருக்கும். ஆனா அதுல ஒரு அபிமானம் நமக்கு இருக்கும். ஒரு சின்ன சின்ன வஸ்துக்கள்ல கூட நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பற்றுதல் இருக்கு. அப்ப சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும், உலகத்துல இருக்க நிறைய பேருக்கு இந்த பற்றுதல் வந்து எல்லாத்துலயும் இருக்குல்ல. அந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பற்றுதலை வந்து பாத்தீங்க அப்படின்னா விடுறது. நீங்க டைமண்ட்லயோ இல்ல கோல்டுலயோ இருக்கிற பற்றுதல்லாம் சாதாரண விஷயம். இந்த சின்ன அல்பமான விஷயத்துல கூட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டப்பால வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அபிமானம் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வேற யாராவது எடுத்து அதை நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்க முடியாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்துலயும் பற்றுதலை விடுறது. என்ன நடக்குதுன்னு நடக்கட்டும், வந்தா பட்டம் வராட்டி போட்டோம். சொப்பனத்துக்கு போனீங்கன்னா இந்த உலகம் இல்லை, டீப் ஸ்லீப் போனீங்கன்னா ஒன்றும் இல்லை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நடுவுல வந்து பாத்தீங்கன்னா டெம்பரவரியா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உபயோகப்படுத்துறதுக்காக எல்லாம் கொடுத்துருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த வஸ்துக்களும் டெம்பரவரி அப்படின்னு தெரிஞ்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா பற்றுதலை வந்து பாத்தீங்கன்னா விட்டு இருக்கிறது. இருந்தா இருக்கட்டும், போனா போட்டோம், இந்த மனப்பான்மை வந்துடும். இருந்தா இருக்கட்டும், இல்லைன்னா போட்டோம். கர்மத்துல இருந்துச்சுன்னா உபயோகப்படுத்துவோம், கர்மத்துல இல்லை அப்படின்னா போட்டுமே வேற யாரோ உபயோகப்படுத்தட்டும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அனபிஸ்வங்கக அப்படின்னு ரொம்ப முக்கியமானது ஒண்ணு சொல்றாரு. பற்றுதலோட விசேஷ பற்றுதல். பற்றுதல்ல அசக்தின்னு சொல்லிட்டோம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பற்றுதல் இன்மைக்கு அசக்தி, அதே நேரத்துல விசேஷ பற்றுதல் இல்லாம இருக்கிறதுக்கு பேரு என்ன பேருன்னா அனபிஸ்வங்கா. நமக்கு எத்தனைலாம் விசேஷ பற்றுதல் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டப்பாவோ இல்ல வண்டியோ வாகனமோ ஏதாவது தொலைஞ்சு போச்சுன்னா, ஒரு செல்போனோ இல்ல நெக்லஸோ ஏதாவது தொலைஞ்சு போச்சுன்னா கூட நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண முடியுது. அதே நேரத்துல விசேஷ பற்றுதல் எங்க இருக்கு? புத்திரன் இடத்துலையும், அதே நேரத்துல மனைவி தாரான்னு சொல்லக்கூடிய மனைவியின் இடத்துலையும், கிரகாதிஷு நம்மளுடைய வீடு வாகனம் இதுலெல்லாம் ரொம்ப அட்டாச்மெண்ட் வைக்கிறோம், ரொம்ப ஸ்பெஷலா. அதுக்கு ஏதாவது நடந்தா நமக்கே நடக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்றோமே, அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா நான்ற அபிமானம். இந்த தேகத்தை தாண்டி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வஸ்துக்கள்ல, சில வஸ்துக்கள்ல மனைவி மக்கள் இவங்கள்ட்ட எல்லாம் இருக்கு. அப்போ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இல்லாமல் இருத்தல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அனபிஸ்வங்கா. நல்லா தெரிஞ்சுக்கிற கர்மத்தினால சேர்ந்து இருக்கும். கர்மம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அவங்கவுங்க பிரிஞ்சு போயிடும், மேகமூட்ட மாதிரி. இங்க யாரும் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் உறவே இல்லை. வாஸ்தவத்துல எந்த ஜீவனும் உறவு இல்லை. ஏதோ கோ இன்சிடென்ட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாடிக்கு ஏத்த முடியா கர்மத்துக்கு ஏத்த மாதிரி சேர்ந்து இருக்கும். இவ்வளவுதான். எத்தனை கோடி அப்பாக்கள், எத்தனை கோடி அம்மாக்கள், எத்தனை கோடி ஹஸ்பண்ட், எத்தனை கோடி ஒய்ஃப், எத்தனை கோடி சில்ட்ரன், எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி தானே வந்திருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த தெளிவு வரணும் நமக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா சேர்ந்து இருக்கும். ஒன்று சேர்ந்து இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்போட பரஸ்பரம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அவங்களோட விஷயங்களை வந்து நம்மளும் பகிர்ந்துக்கிட்டு இது மாதிரி இருக்கலாம் ஒழிய. ஆனா நமக்கு மனசுக்குள்ளார தெரியணும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ப வேணாலும் பகவான் என்ன பண்றார், எதை வேணாலும் எரேஸ் பண்ணி விட்டுருவார்.
அப்போ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எதுவுமே நிலையில்லை அப்படின்ற யதார்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு விசேஷ பற்றுதல்கள் இதெல்லாம் இருக்கோ அதையும் விட்டுறது. அதுக்கப்புறம் நித்தியம்ச சமச்சித்தத்துவம். இப்ப சொன்ன ஒரு 14 குவாலிட்டியை நம்ம அனுஷ்டானத்துல கொண்டு வந்தாவே மனசு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நித்தியமா வந்து பாத்தீங்கன்னா சமச்சித்தத்துவம். மனசு வந்து பாத்தீங்கன்னா சமநிலையிலேயே இருக்கிறது. எதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா குதிச்சு ஆடாமையும், எந்த லாப நஷ்டம் வந்தாலும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இஷ்ட அனிஷ்ட உபபத்தி. எதெல்லாம் நமக்கு வந்து இஷ்டமா நடந்துச்சு அப்படின்னா துள்ளி குதிக்கிறது, கூஸ் பம்ஸ் ஆகிறது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அனிஷ்டமா நமக்கு விருப்பம் இல்லாது சம்பவிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா துவண்டு போறது எல்லாம் நடக்கும். எல்லாமே வரும். லைஃப் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். யதார்த்தம் வந்து அதுதானே. இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரங்குக்கும் நாய்க்கும் ஒரு எறும்புக்கும் என்ன சம்பவிக்குதோ அதே தான் மனுஷனுக்கும் சம்பவிக்குது. ஒரு பெரிய டிஃபரெண்ட்லாம் இல்லை. எல்லாத்தோட லைஃபும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான். சுகமும் துக்கமும் லாபமும் நஷ்டமும் வந்து போயிட்டே இருக்கிறது. அதனால இதை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு என்ன வேணா வரட்டும், என்ன வேணா போகட்டும் அப்படின்னு மனசை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு சமச்சித்தத்தோட இருக்கணும். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நித்தியம்ச சமச்சித்தத்துவம் இஷ்டானிஷ்டோபபத்திஷு. 15வது ஸ்லோகம், 15வது குவாலிட்டி. அதுக்கப்புறம் 10வது ஸ்லோகம் சொல்லுது மயி சானன்ய யோகேன பக்திரவ்யபிசாரிணீ விவிக்த தேச சேவித்வம் விவிக்த தேச சேவித்வம் அரதிர்ஜன சம்சதி அரதிர்ஜன சம்சதி மயி சானன்ய யோகேன பக்திரவ்யபிசாரிணீ விவிக்த தேச சேவித்வம் அரதிர்ஜன சம்சதி. இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிரவண காலத்துக்கு இதுல வந்து ஒரு 25-30% இருந்தா போதும். இப்ப நம்மளே மார்க் போட்டு பாருங்க. நம்மளே மார்க் போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய குவாலிட்டிஸ் நமக்கெல்லாம் எப்படி இருக்கும், 20-25 பாஸ் மார்க்கே வந்திருக்காது, 35 வராது நமக்கெல்லாம். ஆனால் நம்ம பார்டர்ல இருக்கோம். பாடம் கேட்கிறோமா? ஆமா, பாடம் கேட்கிறோம். அப்ப பாடம் கேட்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய இஷ்யூஸா நமக்கு வரவே வராது. இது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆனா வாஸ்தவத்துல உள்ள பரமாத்மா இருக்கார் அப்படின்னு, அந்த எல்லா தேகத்திலையும் பரமாத்மா ஒருத்தர் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த குவாலிட்டி எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும். இல்லைன்னா சப்தமா தெரிஞ்சுக்கலாம் ஒழிய நான் தான் அந்த பிரம்மமா இருக்கேன், நான் தான் அந்த க்ஷேத்திரையன், எல்லா தேகத்திலையும் நான் தான் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியாது. அப்ப அந்த குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னா அனுபூதிக்காக, அபரோக்ஷ ஞானத்துக்கு ரொம்ப அவசியம். இதுல சொல்றாரு மகிச்ச அனன்ய யோகேன. நல்ல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பக்தி இல்லாதவனுக்கு நிர்குணம் வந்து பாத்தீங்கன்னா விளங்கவே விளங்காது. ஆச்சாரியர் சொல்றாரு என்னிடத்தில் மகி, என்னிடத்தில் ஈஸ்வரனா இருக்கிற என்னிடத்தில் அனன்ய யோகேன. அனன்ய யோகம்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா 2 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா சதா காலமும் ஈஸ்வரனுக்கு அந்நியமா வேற எதையுமே வந்து சிந்திக்காம இருக்கிறது அனன்யமா. வேற சிந்தனைகளை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா பகவானையே சிந்திக்கிறதுக்கு பேரு அனன்ய சிந்தனைன்னு பேர். 2வது அனன்ய சிந்தனைனா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் பகவானுக்கு வேறு இல்லை, பகவானோட அம்சமா தான் நான் இருக்கேன், விராட்டுக்குள்ளார நானும் விராட்டா தான் இருக்கேன். என்னோட தேகத்துல எப்படி கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்கோ அதே மாதிரி பகவானோட தேகம் இந்த மொத்த யூனிவர்ஸ். இந்த மொத்த யூனிவர்ஸ்குள்ளார எல்லா ஜீவராசிகளும் பகவானுக்கு அங்கம். அதே மாதிரி நானும் வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்குள்ளதான் இருக்கேன், நானும் அவரும் வேறில்லை அப்படின்னு சுவாமியையும் தன்னையும் வேறில்லை அப்படின்னு விராட் பாவத்துல பாவிக்கிறதுக்கு பேர் அனன்ய யோகம்னு பேர். இந்த விதமா பக்தி பண்றதுக்கு பேர் எப்படிப்பட்ட பக்தி இருக்கணும்? அவ்யபிச்சாரிணி. அவ்யபிச்சாரினா என்ன அர்த்தம்? மாறுபடாத பக்தி. அதனாலதான் ஏகோ தேவதா வந்து நான் எடுத்துக்கிட்டேன். எந்த தேவத்தை அப்படின்லாம் முக்கியம் இல்லை. அப்ப வேதாந்தத்துக்கு வெளியில போனீங்க அப்படின்னா எல்லாம் விதமா பைரவரா, இன்னைக்கு அஷ்டமி, பைரவருக்கு 3:30 மணிலேருந்து 4:30 மணி ராகு காலத்துல போய் விளக்கு போடணும். அதுக்கப்புறம் பிள்ளையாரா சதுர்த்திக்கு போடணும். அப்புறம் சஷ்டி விரதம் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து சுப்பிரமணியருக்கு இருக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையா நம்ம விஷ்ணுக்கு போகணும், திங்கக்கிழமையா சிவபெருமானுக்கு போகணும். இது மாதிரிலாம் விதவிதமா வந்து பாத்தீங்கன்னா வெளியில வச்சிருக்கோம். ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏக்க தேவதைக்கு வந்துடணும். வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்றது என்னன்னா எல்லா தேவதைகளும் ஒரே தேவதையோட சொரூபம். ஹிரண்ய கர்ப்பர் தான் ஒரே தேவதா, ஏகோ தேவதா. அதோட விபின்னமான பேரு தான், வடிவங்கள் தான் மற்ற எல்லா தேவதைகளும்.
அப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்ட தேவத்தையை கையில எடுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அதுலயே மாறாம வந்து பாத்தீங்கன்னா அதுலயே அவ்வியபிச்சாரிணி மாறுபடாத பக்தி, நல்லது கொடுத்தாலும் கெட்டது கொடுத்தாலும் சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் பகவானை விடவே விடாதது. பக்தியில இருந்து நம்ம கொஞ்சம் கூட இறங்கவே கூடாது. அதுக்கு பேரு அவ்வியபிச்சாரிணி பக்தின்னு பேர். அனன்ய யோகத்தோடு என்னிடத்தில் உண்டாகிற பக்தி ரொம்ப முக்கியமானது. 16வது குவாலிட்டி. 17வது குவாலிட்டி சொல்லுது விவிக்த தேச சேவித்துவம். நம்ம சுத்தி ஜனங்கள் இருந்தாங்க அப்படின்னா, திருவிழாவில் மாட்டிட்ட மாதிரியே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அவங்களோட எண்ண அலைகள் எல்லாம் நம்மளை பாதிக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரகிருதியோட ஒரு நல்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஏகாந்தத்துல அனுஷ்டானத்துக்கு எங்கேயாவது போகணும் அப்படின்னா சிரவண காலத்துல ஏதோ பண்ணுங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மனன நிதித்தியாசனத்துக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஜனங்களை பார்க்க எண்ணங்கள் விருத்திகள் அதிகமா உண்டாகும். அதனால ஒரு சாதனா காலத்துல இருக்கிறவன் என்ன பண்ணணும், விவிக்த தேச அப்படின்னா சேவித்துவம் அப்படின்னா ஏகாந்த வாசம், சுத்தமான இடம், அதிக ஜனநடமாட்டம் இல்லாத நதிக்கரையோ கோயிலோ இது மாதிரியான கிராமம், சின்ன கிராமங்கள், இது மாதிரி இடத்துல இருந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த பிரகிருதியோட இது என்ன பண்ணும், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடும். உங்களுக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா மனசு தேவையில்லாம சஞ்சலப்படாது. ஒரு 6 மாசம் 1 வருஷம் வாசம் பண்ணோம்னா பழைய எண்ணங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். அப்ப நம்ம வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா தன்னை பத்தின ஆராய்ச்சி பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா விவிக்த தேச சேவித்துவம், ஏகாந்த வாசம், சுத்தமான இடம், அதுல வாசம் பண்றது. அதுக்கப்புறம் விவிக்த தேச சேவித்துவம் அரதிர் ஜனசன்சதி. அரதிர் அப்படின்னா ஜனக்கூட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா மகிழாமை. எனக்கு நல்ல கோயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா முருகரை பார்க்கவே இல்லை. சஷ்டி விரதமா இருந்ததுல முருகர் கோயில் வந்து பாத்தீங்கன்னா வடவீதி சுப்பிரமணியர் கோயில் வந்து பாத்தீங்கன்னா 2 வாரம் ஆச்சு. போனாவே கூட்டம் திருவிழா கூட்டமா இருக்கு. போயா அப்படின்ட்டாங்க. போயா அவனை பார்க்க மாட்டேன் போயா அப்படின்னு. ஏன் அப்படின்னா எப்பவுமே பிஸியா இருக்காரு சுவாமி. நிறைய கோயில் அப்படிதான் ஆகிப்போச்சு. இப்போ ரொம்ப பிஸியா கூட்டம். நம்ம போய் நின்று சுவாமியை பாவம் பண்ண முடியறதுக்குள்ளார மற்றதெல்லாம் வருது மனசுக்குள்ளார. அப்ப ஏகாந்த சேவா வந்து நமக்கு கிடைக்கிறதே இல்லை. இப்ப அது மாதிரி ஆயிப்போச்சு. அதனால நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் வேதாந்தத்துக்கு வர கூட்டமில்லாத கோயிலுக்கு போறது, கூட்டமில்லாத இடத்துக்கு போறது, இது மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட எண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி சீரா இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும், ராகத்வேஷம் உண்டாயிடும், சித்தம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலப்படும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஜனக்கூட்டத்தில் மகிழாமை, நிறைய கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா போறத வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்றது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா சாந்தமாவே இருக்கும். குரங்கு கூட 4 குரங்கு சேர்ந்தா அடிச்சுக்கிது. காலையில இருந்து நேற்று சண்டை, இன்னைக்கு சண்டை, என்ன ஒரு தக்காளிக்காக அடிச்சுக்கிட்டு இருக்குது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மனுஷனும் அப்படிதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவர் சொல்லுவார், சொல்லுவார், கூட்டம் நீங்கில் வாட்டம் இல்லை என்று. கூட்டம் நீங்கில் வாட்டம் இல்லை, என்ன அற்புதமான வார்த்தை பாருங்க. கூட்டம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு மனசுல வந்து பாத்தீங்கன்னா சித்த விகாரங்கள் எதுவுமே உண்டாகாம ரொம்ப சாந்தியா இருக்க முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கூட்டத்தில் மகிழாமை. இதுக்கப்புறம் 11வது ஸ்லோகம் முக்கியமானது வருது. அத்தியாத்மஞான நித்யத்வம், அத்தியாத்மஞான நித்யத்வம் தத்வஞானார்த்த தர்சனம், தத்வஞானார்த்த தர்சனம் ஏதத் ஞானமிதி ப்ரோக்தம், ஏதத் ஞானமிதி ப்ரோக்தம் அஜ்ஞானம் யததோன்யதாம், அஜ்ஞானம் யததோன்யதாம் அத்தியாத்மஞான நித்யத்வம் தத்வஞானார்த்த தர்சனம் ஏதத் ஞானமிதி ப்ரோக்தம் அஜ்ஞானம் யததோன்யதாம். ரொம்ப முக்கியமான குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த 19வது வந்து பாத்தீங்கன்னா அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப 85 பேர் பாடத்துக்கு வரோம் அப்படின்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை முடிச்சுட்டு ஏதாவது கோர்ஸ் முடிச்சுட்டு வேலைக்கு ஜாபுக்கு ஏதாவது போறோம். கோர்ஸ் எப்போ முடியும்? மோட்சம் வரைக்கும். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மோட்சம் கிடைக்கிற வரைக்கும் சிரவணம் மனனமா பரிணமிக்கும், மனனம் நிதித்தியாசனமா பரிணமிக்கும். இவ்வளவுதான் ஒழிய வேற எதுவுமே இல்லை. நிதித்தியாசனம் வந்து ஆத்மானுபூத்தியில போய் முடியும். இந்த சம்சாரம் முடிகிற வரைக்கும் இந்த அத்தியாத்ம வித்யா என்ன ஆயிட்டு இருக்கும், போயிட்டே இருக்கும். அதோட ஃபார்மேட் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், மாறும். விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் மோட்ச மார்க்கத்துக்கு ஞானாதேவது கைவல்யம், ஞானத்தினால தான் கைவல்யம்.
முதல்ல சப்த ஞானம் சிரவணத்துல, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கோடு சேர்ந்த சப்த ஞானம் மனனத்துல, அதுக்கப்புறம் வெறும் ஆத்ம தியானம் நிதித்தியாசனத்துல. அப்போ ஒரே விஷயம்தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நிக்கிறது அத்தியாத்ம ஞானம். அத்தியாத்ம ஞானம்னா உள்ள இருக்கிற அந்த ஆத்மாவை பத்தின ஞான விஷயத்துல தொடர்ந்து நிக்கிறது. சிரவணம் மனனம் நிதித்தியாசனத்தை திரும்ப 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 ஆவர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறது. லீவ் போட்டு வேற ஏதாவது லௌகிகமா போலாமா அப்படின்னா அது மாதிரிலாம் இல்லை. ஃபுல் டைம் என்கேஜ்மெண்ட் வந்து அதிகமாயிட்டே தான் போகும். போக 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 அந்த கமிட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டு தான் போக முடிய மற்றதுதான் தியாகம் பண்ணுவோம். அப்ப இதை தியாகம் பண்றது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல நான், சோரியாசிஸ் மாதிரி. இந்த ஞானம் வந்துச்சு அப்படின்னா அரிச்சு அரிச்சு சொரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அதை நம்ம அலோவ் பண்ணணும். நல்ல அரிப்பு அது சம்சாரத்தை இல்லாம பண்ணிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் இந்த அத்தியாத்ம ஞானத்திலேயே நிக்கிறதுக்கு பேரு முக்கியமான குவாலிட்டி அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம். நிற்றல், அதுலயே தொடர்ந்து நிக்கிறது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 80 பேர் வந்து நான் நினைச்சேன் கீதா முடியறதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா 30 பேர் தேடுவீங்களான்னு தெரியலையே அப்படின்னு. நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குங்க உங்களுக்குலாம். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்கு உண்மையிலேயே. நீங்களாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பாக்கியசாலிகள். ஏன்னா தொடர்ந்து நிக்கிறதுன்றது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். தொடர்ந்து என்னாலேயே கிளாஸ்க்கு வர முடியாது. என்ன சொன்னீங்க அப்படின்னா, சாமி நீங்க கிளாஸ்க்கு வருவீங்களா அப்படின்னா நான் ரொம்ப ஆப்சென்ட் ஆவேன். அப்ப நீங்களாம் வரீங்களா, தொடர்ந்து வரீங்க அப்படின்னா பகவான் வந்து நல்ல அனுகிரகம் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு அந்த அத்தியாத்ம ஞானம் இருக்கு. இதை என்ன பண்ணணும், பிடிச்சுக்கணும். இந்த கிரிப்பை வந்து விடாம தொடர்ந்து கொண்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தத்துவ ஞானார்த்த தரிசனம். தத்துவ ஞானார்த்த தரிசனம்ன்றதுதான் 20வது குவாலிட்டி. தத்துவ ஞானம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறது தத்துவ ஞானம், ஆத்ம ஞானம். இதோட பிரயோஜனம் என்ன அப்படின்னா அதுக்கு பேர் அர்த்தம்னு பேர். தத்துவ ஞானத்தோட பிரயோஜனத்துக்கு பேரு அர்த்தம். தத்துவ ஞானம் எதுக்காக படிக்கிறோம்? சும்மா ஜாலிக்காக படிக்கிறோமா, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவா அப்படின்னா இல்ல. இப்போ லோக்கத்துல என்ன ஆகி போச்சு அப்படின்னா எஜுகேஷன், இந்த சாஸ்திர அத்தியனம் சும்மா ஒரு ஹாபி மாதிரி மெதுவா இது பண்ணிட்டாங்க. யாருக்கும் மோட்சம் அடையணும்ன்ற எண்ணம் இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தத்துவ ஞானம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னா விவேக சூடாமணியில ஒரு அருமையான ஸ்லோகம் ஒன்று சொல்ற. அஜ்ஞாதே பரே தத்வே சாஸ்திராதீதஸ்து நிஷ்பலா, விஜ்ஞாதே பரே தத்வே சாஸ்திராதீதஸ்து நிஷ்பலா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. நம்ம பரமாத்மாவை அறியறதுக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதாந்தத்தை நம்ம உட்கார்ந்து மெனக்கெட்டு பாடம் படிக்கிறோம், கேட்கிறோம். ஒருவேளை பரமாத்மாவை அறியாம வெறுமனே சப்தமா கேட்டுட்டு போறோம், நமக்கு பரமாத்மாவை அறியறதுல ஒரு இச்சை இல்லை, சும்மா கேட்டு வைப்போமே அப்படின்னு கேட்டோம்னா எது நிஷ்பலம், யூஸ்லெஸ். அதே மாதிரி அடைஞ்சவனுக்கு இந்த சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா யூஸா இருக்குமா? அடைஞ்சவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மாவை அடைஞ்சதுக்கு பிறகு ஏனி தோணி நாரத்தங்கா, ஏனியை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டு மேலே ஏறி போயிடணும், தூக்கிட்டுலாம் போக முடியாது. அதே மாதிரி தோணியில இறங்கி கரை ஏறி ஏறணும். கரை ஏறினதுக்கு பிறகு தலையில தூக்கி போட்டை வச்சுக்கிட்டுலாம் போக முடியாது. அதே மாதிரி நார்த்தங்காவை வந்து பாத்தீங்கன்னா மற்றதெல்லாம் சாப்பிட்டு நார்த்தங்காவை சாப்பிட்டீங்கன்னா எல்லாத்தையும் அது என்ன பண்ணும், டிஸ்ட்ராய் பண்ணும். அதுக்காக தான் நார்த்தங்காய். அதே மாதிரி இந்த பிரம்ம வித்யாவும் கூட வந்து பாத்தீங்கன்னா பிரயோஜனம் வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் அடைகிறதுக்கு. மோட்சம் அடைஞ்ச பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது யூஸ்லெஸ். அப்போ அடையாம வெறும் சப்தமா கிரகணம் பண்றவனுக்கும் இது யூஸ்லெஸ், அடைஞ்சவனுக்கும் இது யூஸ்லெஸ். இப்ப நம்ம நடுவில் இருக்கோம். நம்ம இந்த சாஸ்திரத்தை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா அனுபூதி அடையணும், மோட்சம் அடையணும். அதனால வந்து எப்படி அடையிறது, இவங்க இப்படி சொல்றாங்களே, அவங்க அப்படி சொல்றாங்களே. பரமஹம்சானந்த சுவாமி வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம அனுபூதி பண்ணணும்ன்றாரு, அபரோக்ஷ ஞானம்னு சொல்றாரு, நிறைய உபாசனை எல்லாம் பண்ணுங்க தயாராகுங்கன்றாரு. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில வந்து எல்லாம் புரிஞ்சா போதும்ன்றாங்க. இது எப்படி சரியா இருக்கும்? நம்ம அனுபவத்துல வந்து பாத்தீங்கன்னா எது சரியா இருக்கு? வாஸ்தவத்துல நம்ம மோட்சத்துல தான் இருக்கோமா, இல்ல வந்து நமக்கு இன்னும் மோட்சம் கிடைக்கலையா, நம்ம என்ன பண்ணணும், எப்படி மோட்சம் அடையிறது அப்படின்னு சதா காலமும் இந்த தத்துவ ஞானத்தினால உண்டாகக்கூடிய பிரயோஜனமா இருக்கிற மோட்சத்தை பத்தி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேரு தத்துவ ஞானார்த்த தரிசனம். எப்படி மோட்சம் அடையிறது? ஐயோ தலை பிடிச்சுக்கும். மெதுவா தலையில வந்து தீ பிடிச்ச மாதிரி ஆயிட்ட வெளியில வந்து பாத்தீங்கன்னா சுகம் தெரியவே தெரியாது. வெளியிலாம் வந்து பாத்தீங்கன்னா யாராவது பேசினாவே போதும்பா அப்படின்னு, எதுக்கு சும்மா தனியா இருந்தா போதும், தேவையில்லாம நான்சென்ஸா பேசிக்கிட்டு நான்சென்ஸா காசிப் பண்ணி நான்சென்ஸா எல்லாம் நான்சென்ஸ் தான் அப்படின்னு ஒரு 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 வெறுப்பு வரும் வெளியில எல்லாத்துலயும். என்னடா இது, என்ன தவிச்சுட்டு இருக்கமே, என்னது பகவானே, சும்மா சீக்கிரம் ஒரு கட் பண்ணி விட்டுறலாம்ல, எதுக்கு சாமியும் வச்சிருக்க,
இந்த சம்சாரத்தை போதுமே, எனக்கு இந்த தேகத்தோட இருக்கிற சம்பந்தம் போதுமே, எனக்கு மோட்சம் கொடுத்துறேன் அப்படின்னு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் உள்ளுக்குள்ளார ஒரு ஒரு வெப்பம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால அனீசியா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். இதுதான் நம்மளை என்ன பண்ணுவோம் அப்படின்னா மோட்ச சாதனத்துல ஈடுபடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா தத்துவ ஞானார்த்த தரிசனம்னு 20வது குவாலிட்டி. ஏதத்து ஞானமிதி புரோக்தம். இந்த 20 குவாலிட்டிக்கும் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானம் என்றே பெயர். ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஞானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 20 குவாலிட்டியும் சககாரி சாதனங்கள். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஞானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நேரடி சாதனம் எது அப்படின்னா ஆத்ம தியானம், நிதித்தியாசனம். நிதித்தியாசனத்தினால ஆத்மானுபூதி உண்டாகுது. யோக சூத்திரம் படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடும். பிரசங்கியான தியானம் அப்படின்னு பேர், பரம் பிரசங்கியான தியானம். அப்ப அந்த ஆத்ம தியானம் வந்து பாத்தீங்கன்னா நேரடி சாதனம். 6வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அதுதான் சொல்லியிருக்கு. அதுக்கு அந்த அதை காட்டிலும் வெளியில எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனனம் பண்ணாம நிதித்தியாசனம்ன்ற ஆத்ம தியானம் சித்திக்காது. அப்ப மனனம் வந்து பாத்தீங்கன்னா பகிரங்க சாதனம், அந்தரங்க சாதனம், நிதித்தியாசனம்ன்ற ஆத்ம ஞானம். இது நம்ம தியானம் ஆத்ம ஞானத்துக்கு உண்டாக்குறதுக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு நம்ம ஆத்மாவை க்ளோஸ் ரவுண்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்ம தியானம். செகண்ட் ரவுண்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனநம்னு சொல்லக்கூடியது. அப்போ கம்பேர் பண்ணுங்க. ஆத்ம தியானம் அந்தரங்கம், வெளியில இருக்கிற அவுட்டர் ரிங்ல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பகிரங்கம். அதே வந்து இப்ப நான் இருக்கேன், இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா மனனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப மனனம் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எது அந்தரங்கம் அப்படின்னா மனனம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்தரங்கம். இப்ப நான் சிரவணமே பண்றது இல்லை, எங்கேயுமே சிரவணத்துக்கு போகவே இல்லை. எந்த சத்சங்கமோ எதுவுமே எந்த சிரவணமும் எனக்கு நடக்கவே இல்லை. அப்ப சிரவணம் எனக்கு என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா பகிரங்கம் ஆயிப்போச்சு. இதை இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சிரவணம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப சிரவணம் பண்ணும் போது சிரவணம் தான் பரம தாத்பரியமா என்ன பண்ணணும்? அந்தரங்க சாதனமா இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எது பகிரங்கம் அப்படின்னா உபாசனைகளும் கர்மயோகமும் நிஷ்காமியமா நீங்க பண்ணுங்கன்னு சொல்றேன்ல. அப்ப நிஷ்காமியமா பண்ணக்கூடிய உபாசனைகளும் நிஷ்காமியமா பண்ணக்கூடிய கர்மமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகிரங்கம். அப்போ மொத்தத்தில் சிரவண மனன நிதித்தியாசனத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்தரங்கம்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கர்மயோகமும் உபாசனையும் என்ன ஆயிடும்? பகிரங்கம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப அந்த பகிரங்கம் அந்தரங்கம்னு சொன்னாலும் கூட இது எல்லாத்து கூடயும் சககாரி சாதனங்கள் அப்படின்னு இருக்கு. சககாரின்னு என்ன அர்த்தம்? கூட ஹெல்ப் பண்றவர். இந்த 20 வந்து பாத்தீங்கன்னா ஞானம் உற்பத்தி ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்திலிருந்து உபாசனையிலிருந்து சிரவணம் பண்ணும் போதும் மனனம் பண்ணும் போதும் நிதித்தியாசனத்துக்கும் கூடவே இந்த 20 குவாலிட்டியும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்றது. அதனால இந்த 20க்கு என்ன பேரு அப்படின்னா சககாரி சாதனங்கள். அப்ப பகிரங்க சாதனம், அந்தரங்க சாதனம், அதுக்கப்புறம் சககாரி சாதனம்னு 3 சாதனங்களை வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம். இதுக்கப்புறம் ஏதத்து ஞானம் இது புரோக்தம். இந்த 20க்கும் பேர் வந்து ஞானம் என்றே சொல்லப்படுகிறது. ஏன்? ஞானத்தை கொடுக்கறதுனால, ஞானத்துக்கு வந்து ஹெல்ப் பண்றதுனால உண்டாகிறதுக்கு இதுக்கே பேர் ஞானம்னே சொல்லியாச்சு. இதுக்கு அந்நியமா அஜ்ஞானம் எது அதோ அந்யதா. எது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதற்கு மாறா இதுக்கு ஆப்போசிட்டா 20 குவாலிட்டிஸ் இருக்கோ இதெல்லாத்தையும் நெகட்டிவ் எடுங்க. அமானித்துவம் அதம்பித்துவத்தில் வந்து பாத்தீங்கன்னா மானித்துவம் நெகட்டிவ், தம்பித்துவம் தம்பம் அடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அகிம்சைக்கு ஆப்போசிட் ஹிம்சா, அதுக்கப்புறம் சாந்திக்கு அர்த்தம் பொறுமை பொறுத்து கொள்ளுதல், அதுக்கு அக்ஷாந்தி அக்ஷாந்தி, அதுக்கப்புறம் ஆர்ஜவம்னா நேர்மை அது இல்லாம இருக்கிறது, அதுக்கப்புறம் ஆச்சாரிய உபாசனம் இல்லாம இருக்கிறது, சௌச்சம் இல்லாம சுத்தம் இல்லாம இருக்கிறது, ஸ்திரத்தன்மை இல்லாம குரங்கு மாதிரி தப்பிக்கிட்டே இருக்கிறது ஒவ்வொரு காரியத்திலையும், அதுக்கப்புறம் ஆத்ம வினிகிரகம் இந்திரியங்களையும் மனசையும் அடக்காம இருக்கிறது, இந்திரிய விஷயங்கள்ல வைராக்கியம் இல்லாம இருக்கிறது, ஒரே அகங்காரத்தோட நான் பண்றேன்ற அகங்காரத்தோட இருக்கிறது, அப்புறம் தோஷ தரிசனம் பார்க்காம இருக்கிறது, அப்புறம் நிறைய பற்றுதலோட இருக்கிறது உலக விஷயங்கள்ல, அதுக்கப்புறம் குடும்பத்துல இருக்கிற உறவுகள்லையும் புரிதல் இல்லாம என்ன பண்றோம்? நல்லா ரொம்ப விசேஷ பற்றுதலோட இருக்கும். அதுக்கப்புறம் நித்தியம் வந்து சமச்சித்தம் இல்லாம சஞ்சலம் ஆகிட்டே இருக்கிறோம். அதுக்கப்புறம் எது வந்தாலும் லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்றோம். அதுக்கப்புறம் அத்தியாத்ம ஞானத்துல நிக்கல, தொடர்ந்து நிக்க முடியாம குரங்கு மாதிரி தவிக்கிட்டே இருக்கிறது. அது மாதிரி இல்லாம அதுக்கு அடுத்து வந்து மோட்சத்தை பத்தின சிந்தனையே இல்லாம இருக்கிறது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 20 குவாலிட்டி நெகட்டிவான குவாலிட்டிஸ்.
இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா அஜ்ஞானம் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப 20 ஞானம் 20 அஜ்ஞானம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஆப்போசிட்டா இருக்கிறதுல வந்துடாம நம்ம அவாய்ட் பண்ணணும். அதே நேரத்துல இந்த ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்றதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 12வது ஸ்லோகத்துல இருந்து க்ஷேத்திரஜனை பத்தி பேச ஆரம்பிக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நானை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மண்ணாங்கட்டி புண்ணாக்கும் தேவையில்லை. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அறியப்பட்டதாவே இருக்கு. தயானந்த சுவாமி வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு முறை கேட்டேன். தயானந்த சுவாமியோட நான் ஒரு 10 நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருந்தேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நல்ல ரொம்ப பிரியமான ஆள், ரொம்ப நல்லா ஒரு தாத்தா மாதிரி எனக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா காலை பிடிச்சிட்டு நான் அதெல்லாம் சொல்லிட்டு, சாமி யோக வாசிஷ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அருமையா சொல்லியிருக்கு சாமி, என்னப்பா புக் இருக்கு அப்படின்னா நான் லைப்ரரி கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். அவருக்கு நிறைய நல்ல தமிழ் புக்கெல்லாம் இருக்குன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலை பிடிச்சி மசாஜ் பண்ணிட்டு பெரியவர்கள் ஐயோ என்ன பெரிய கால் தெரியுங்களா அவருக்கு, காலை பிடிச்சி நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கோம் ஈவினிங்கில். அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், இது மாதிரி அனுபூதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இதுன்னா யோக வாசிஷ்டம் தான் சார். அப்போ நான் வந்து யோக வாசிஷ்டத்துக்கு அடிமை மாதிரி இருந்தேன். அப்போ நான் அவர்கிட்ட சொல்கிறேன், யோக வாசிஷ்ட புக்கு தமிழில் வந்து 2 புக்கு நல்லா போட்டிருக்காங்க சாமி, இதை ரீப்ரிண்ட் பண்ணணும் சாமி அப்படின்னு. இல்லைப்பா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லைப்பா, இதெல்லாம் வந்து அசம்பிரதாயம் பண்ணு. எனக்கு அப்படியே எப்படி சுவாமி அப்படின்னா ஆத்ம அனுபூதி. என்னப்பா அனுபூதி, அனுபூதினா இது நீ இருக்கியா அப்படின்னாரு. ரொம்ப நான் இருக்கேன் அவ்வளோதான், இதுக்கு மேலே வேற என்ன அனுபூதி வேணும் அப்படின்னாரு. எனக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு புத்தியும் இல்லை, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மெமரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது, அப்படியே பதிவாயிருக்கேன் எனக்கு. அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன்ல, இதை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் வாட்ச் பண்ணேன். தயானந்த சுவாமி என்ன பண்ணாருன்னா அவரோட எல்லா ப்ரோக்ராம்லையும் டீச்சிங்ஸ்லையும் இதை வந்து அவர் சொல்ல ஆரம்பிச்சார். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இருக்கேன்றது எல்லாத்துக்கும் தெரியுமா, எல்லாத்துக்கும் தெரியும்ல. கைவலி நவநீதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகம் ஆரம்பிக்கும் போதே சொல்லும், தன்னை அறியார் உலகில் உண்டோ குருவே அப்படின்னு. பிரம்மசூத்திரத்துல ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னை அறியாதவன் இருக்கானா, எல்லா ஜீவராசியும் தன்னை அறிஞ்சிருக்கு. எல்லா ஜீவராசியும் அகமஸ்மி அகமஸ்மி நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு ஆரம்பிக்குது. எல்லா விவகாரங்களும் எங்க இருந்து ஆரம்பிக்குது, நான் இருக்கேன்றதை வச்சுக்கிட்டு தான் ஆரம்பிக்குது. இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் தன்னை அறிந்திருக்கிறார்கள், நானை அறியாதவன் யாரும் இல்லை. ஆனா என்ன அப்படின்னா ஆச்சாரியர் என்ன பண்றாரு, முதல் சூத்திரத்துல அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்ற முதல் சூத்திரம், அந்த முதல் சூத்திரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்துல சொல்றார், எல்லா ஜீவராசியும் தன்னை அறிஞ்சிருக்கு, ஆனா தன்னை என்னவா அறிஞ்சிருக்குன்றதுதான் டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்கு. நம்ம எல்லாரும் அறிஞ்சிருக்கோம். அப்ப நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தேகத்தோடு சேர்ந்து இருக்கிற நானை தான் நம்ம அறிஞ்சிருக்கோம். நம்ம அப்படின்னும் போதே நமக்கு இந்த தேகம் தான் தெரியுதோ இல்லையே, எனக்கு நான் தான் எல்லாத்துலயும் இருக்கேன்றது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியல. அப்ப அனுபூதின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, லிமிட்டா தன்னை அறிகிறவன் அன்லிமிட்டா தன்னை அறியும் போதுதான் அதுக்கு அகண்ட போதம் பிரம்ம போதம் பிரம்மத்தை அறிதல் அப்படின்னு பேர். அப்ப அந்த பிரம்மத்தை அறியறதுக்காக தான் நிறைய குவாலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய. இல்லை அப்படின்னா தன்னை தெரிஞ்சுக்கலாம், நம்ம நிறைய படிக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மஞானத்தையும் படிச்சுட்டு கீதை படித்தேன் உபனிஷத் படித்தேன்னு போயிடுவோம். ஆனால் தன்னை வந்து எல்லாத்துலேயும் பார்க்கறது முடியாது. இந்த மொத்த ஜெகத்தும் கல்பனா, நான் ஸ்கிரீன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆதார தத்துவமா நான் இருக்கேன், நான் தான் பிரம்மமா இருக்கேன்றது அகண்ட போதம் ஒருத்தருக்கு உண்டாகாது. அப்ப சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறது இல்லை, ரிஃப்ளெக்ஷனை தெரிஞ்சுக்கிறது இல்லை. ரிஃப்ளெக்ஷன் போய் அப்ப ரிஃப்ளெக்ஷன் போய் ஒரிஜினலை தெரிஞ்சுக்கணும், அதுக்கு தான் இந்த குவாலிட்டி. அப்போ 20 குவாலிட்டிஸை சொன்னதுக்கு பிறகு பிரம்மத்தை பத்தின லட்சணங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்ல ஆரம்பிக்கிறார் 12வது ஸ்லோகத்துல இருந்து. ஞேயம் யத்தத் பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வாமிருதமஸ்னுதே அநாதிமத் பரம் பிரம்ம ந சத்தன்னாசதுச்யதே. ஞேயம் யத்தத் பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வாமிருதமஸ்னுதே அநாதிமத் பரம் பிரம்ம ந சத்தன்னாசதுச்யதே. ஞேயம் யத்தத் பிரவக்ஷ்யாமி. யத்து ஞேயம், யத்து அப்படின்றதுக்கு அர்த்தம் எந்த. ஞேயம் அப்படின்னா பிரம்மத்துக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞேய பிரம்மம் அப்படின்னு பேர். சகுன பிரம்மத்துக்கு என்ன பேரு, நாம ரூபங்களோட இருக்கிற சகுன பிரம்மத்துக்கு தேய பிரம்மம்னு பேர். 2 பிரம்மத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஞேய பிரம்மம்
தியேய பிரம்மம். ஞேய பிரம்மம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விசாரம் பண்ணி நேர்த்தி பண்ணாதான், விசாரத்து மூலமா நேர்த்தி பண்ணாதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடைய முடியும், அதை அறிய முடியும். அது ஞேய பிரம்மம்னு பேரு. நிர்குண பிரம்மம். தியேய பிரம்மம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து பாத்தீங்கன்னா 12வது சாப்டர் வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? 11வது சாப்டர்ல விஸ்வரூப தரிசனத்தெல்லாம் பார்த்தோம். பாகவதத்துல இருந்தெல்லாம் வர்ணனைகள்லாம் நான் வேற சொன்னோம். எப்படி தியானம் பண்றது பகவான அப்படின்னு. அதுக்கு பேர் என்ன பேரு? தியேய பிரம்மம் அப்படின்னு பேரு. அப்போ ஞேயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஞேயம்னா நிர்குண பிரம்மம். எத்து ஞேயம் எத்து, எது ஞேய பிரம்மமோ தத்து பிரபக்ஷியாமி, அதனை நான் உனக்கு சொல்ல போகின்றேன் அர்ஜுனா. சரி, இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, யஜ்ஞாத்வா அமிர்தம் அஷ்ணுதே. எத்து ஞாத்வா அமிர்தம் அஷ்ணுதே, எதை அறிந்து நீ சாகா நிலையை அடைவாயோ, திரும்ப பிறக்க மாட்டாயோ, அந்த அமிர்தத்தன்மையை அடையறதுக்கு காரணமா இருக்கிற இந்த பிரம்மத்தை பத்தி நான் உனக்கு ஞேய பிரம்மத்தை உபதேசிக்க போகிறேன் அப்படின்னு பிரதிஜ்ஞா பண்றேன். பிரதிஜ்ஞா பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னா அனாதிமத் பரம் பிரம்ம. இந்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா அனாதி, ஆதி இல்லாதது. ஆதி இல்லாத அந்த பிரம்மமானது எப்படிப்பட்டது? ஆதி இல்லை அப்படின்னா என்னது? அது ந சத்து ந அசத்து உச்சியதே. அது இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, அதனை இல்லை என்றும் சொல்ல முடியாது. இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம்? ஒண்ணு இருக்குன்னு சொல்றோம், ஒண்ணு இல்லைன்னு சொல்றோம். எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரத சொப்பனத்துல இருக்கோ அதெல்லாம் இருக்கு 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 இருக்குன்னு நம்ம விவகாரம் பண்றோம். ஜாகிரதத்துல இருக்கிற வஸ்துக்கள்லாம் மலை இருக்கு, வீடு இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எல்லாத்தையும் இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்றோம். ஜாகிரதத்திலையும் இருக்கு இருக்குன்னு விவகாரம் பண்றோம், சொப்பனத்திலையும் நம்ம எல்லாத்தையும் இருக்கு இருக்குன்னு விவகாரம் பண்றோம். அது அப்புறம் டீப் ஸ்லீப் போயிட்டீங்கன்னா என்ன சொல்றீங்க? ஒண்ணுமில்லை. நம்ம அனுபவம் தானே, ஒன்றுமில்லை. அப்போ இல்லைன்னு சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இல்லைன்னு எதை சொல்றோமோ அதுக்கு பேர் வந்து காரணம்னு பேரு. வெளில தெரியல, அவ்வியக்தம். எது வந்து பாத்தீங்கன்னா வெளியில வெளிப்பட்டு தெரிகின்றதோ அதெல்லாம் இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்றோம், அது காரியம்னு பேர். அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மம்ன்றது காரியமும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆப்ஜெக்டா நம்ம சொல்ல முடியாது. ஒருவேளை இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்வியக்தம்னு சொல்லக்கூடிய அந்த மாயாவா அது இருக்குமா அப்படின்னா இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜாகிரத சொப்பனத்தை அதை இருக்குன்னு சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு வேர்டுல நம்ம என்ன பண்றோம்? அந்த ஜாகிரத சொப்பனத்துல இருக்கிறது எதுவுமே பிரம்மம் இல்லை, தூக்கி ஓரமா போட்டுருங்க. ஐயோ, என்னோட கிருஷ்ணதான் மண்ணாங்கட்டியாவது, ராமனாவது, கிருஷ்ணாவது, கோவிந்தனாவது தூக்கி போடுவோம் எல்லாத்தையும். சும்மா கல்பனை இருக்கிறது, பெரிய கல்பனை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆள் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ராமன் கிருஷ்ணன் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. ஏன்னா ஜாகிரத்துல மட்டும்தானே ராமன் இருந்தா, கிருஷ்ணன் இருந்தா. சொப்பனத்துல போனா இல்ல, வேற ஒருத்தர் வராரு. அதுக்கப்புறம் டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா ராமனும் காணும், கிருஷ்ணனும் காணும், நரசிம்மனும் காணும், ஒன்றும் இல்லை. ஐயோ ஐயோ போச்சு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலத்துல தோன்றி மறைகிறது ராமகிருஷ்ணன் எல்லாத்தையும் தூக்கி ஓரமா நாம ரூபத்தெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அதெல்லாம் சத் என்று சொல்ல. கிருஷ்ணர் இருந்தார், இருக்கிறார், ராமர் இருந்தார், இருக்கிறார், எல்லாம் இருக்கிறார், இருந்தார் அப்படின்னு விவகாரம் பண்றோம்ல. அப்போ பகவான் சொல்றார், அது அந்த பரபிரம்மம் இருக்கு என்று சொல்ல முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல எதெல்லாம் இருக்குன்னு சொல்றோம் ஜாகிரத சொப்பனத்துல எல்லாம் தூக்கி கடல்ல தூக்கி போடுவோம் எல்லாத்தையும். அதுக்கு அடுத்தது தூக்கத்துல நம்ம போறோம், ஒண்ணுமில்லை அப்படின்னு நம்ம சொல்றோம், அதுதான் பீஜ அவஸ்தா, மாயா அவஸ்தா. அதுவும் அந்த பிரம்மம் இல்லை. அப்ப மிச்சம் எது இருக்கும்? நான். மிச்சம் என்ன இருக்கும்? நான் சுகமா தூங்குனேன்னு ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க ஸ்டார்ட் ஆச்சு, எங்க முடியுதுன்னு பாருங்க. எங்கேயாவது நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சா? நான் சதா இருந்துகிட்டே இருக்கு. நான் வந்து தேகம்தான் வருது போகுது. ஜாகிரத தேகம் வந்து போச்சு, சொப்பன தேகம் வந்து போச்சு, டீப் ஸ்லீப் வந்து போச்சு, எல்லாம் 3 அவஸ்தையும் வந்து போயிட்டே இருக்கு. ஆனா இந்த நான் சதா இருந்துகிட்டே இருக்கிறேன். இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. இது மட்டும்தான் அனாதிமத் பரம் பிரம்ம. இந்த நான் தான் பரபிரம்மம். அந்த நான்ற தூக்கத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? தூக்கத்திலேயே நீங்க காரணத்தை அடைஞ்சாவே டைம் ஸ்பேஸ் மேட்டர் அந்த இடத்துல இல்லாம போயிடும். எங்க டைம் ஸ்பேஸ் மேட்டர் இருக்கோ அங்க லிமிட் ஆகிறோம். எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டைம் ஸ்பேஸ் மேட்டர் இல்லையோ அந்த இடத்துல அன்லிமிட்டா இருக்கக்கூடிய பிரம்மம் மட்டும் அகண்டமா இருக்கிறது. அப்ப ஜாகிரதத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல லிமிட் தானே. நான் என்ன அறிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா
என்னோட அறிவு வந்து எங்க இருக்கு? இந்த தேகத்துக்குள்ளதான் இருக்கு. நீங்க வேற, நான் வேற, இது வேற, அது வேற. என்ன வந்து பாத்தீங்கன்னா என்னால வந்து பாத்தீங்கன்னா வெளியில அறிய முடியல. என்னால வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துக்குள்ளதான் நான் இருக்கேன். கண்ட ஞானம் தான் ஒருத்தருக்கு உண்டாகும். அப்ப நமக்கு டெய்லி தூக்கத்துல என்ன உண்டாகுது அப்படின்னா அகண்ட ஞானம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உண்டாகுது. அங்க வேற யாரும் இல்லை, நான் மட்டும்தான் சுகமா இருந்தேன். இதே மாதிரி ஜாகிரதத்துல உங்களுக்கு வியக்கப் ஆயிட்டு இருக்கும் போது, நல்ல பூரண விழிப்போட இருக்கும் போது எல்லாத்தையும் நேத்தி பண்ணீங்கன்னா இருக்கு இருக்கு இருக்குன்னு எதையெல்லாம் சொல்றோமோ அதை எல்லாத்தையும் நீக்கிறது. இல்லைன்னு நமக்கு கடைசியில வரும் காரணம், அதையும் நீக்கிறதுக்கு பிறகு தான் மாத்திரம் நிக்கிறது. அப்ப நேத்திய பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா தான் மாத்தும் நிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எப்படி அகண்டமா தூக்கத்துல இருக்கமோ அதே மாதிரி ஜாகிரதத்திலேயே நமக்கு அகண்ட போதம் உண்டாகும். இதுதான் பிரம்ம ஞானம் அப்படின்னு அகண்ட போதம் சொல்றாரு. ஆச்சா, ஆச்சாரியார் சொல்றாரு 13வது, நம்ம தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒன்றும் அறியவில்லைன்னு இருந்தோம்ல. அப்ப ஜாகிரதத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் உண்டாச்சு? நானுக்கு வந்து ஒண்ணுமே இல்லாம தானே இருந்துச்சு. நானு தலை இல்லை, கை இல்லை, கால் இல்லை, மூக்கு இல்லை, வாய் இல்லை, ஒன்றும் இல்லை. வெறும் சச்சிதானந்த சுரூபமா தூக்கத்துல இருந்தா என் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் தெரியலன்ற அந்த மாயா இருந்துச்சு. பேக்கப் ஆகும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நானுக்கு பக்கத்துல தூக்கத்துல நானுக்கு பக்கத்துல ஒன்றும் தெரியலன்னு இருந்துச்சு. ஜாகிரதம் ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுச்சு? புத்தி, அகங்காரம், பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், வெளியில பார்க்கக்கூடிய எல்லா லோகம், எல்லா தேகங்கள் எல்லாம் வந்துச்சு. அப்ப நான் கேட்கிறேன் வந்து பாத்தீங்கன்னா எதுல எல்லாம் வந்துச்சு? இந்த நானுக்கு மேல இந்த ஜெகத்து மொத்தமும் இப்ப உண்டாயிருக்கு. அப்போ இந்த நான் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நான் ஜாகிரத டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லாம இருந்துச்சு. இப்ப ஜாகிரதத்துல இந்த நான் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா சர்வதப்பானி பாதம் தத்து சர்வதோக்ஷிஷிரோ முகம் சர்வதஸ்ருதி மல்லோகே சர்வமாவிருத்ய திஷ்டதி சர்வதப்பானி பாதம் தத்து சர்வதோக்ஷிரோமுகம் சர்வதஸ்ருதிமல்லோகே சர்வமாவிருத்ய திஷ்டதி. ஏக ஜீவவாதத்துல இருந்து பார்க்கணும். பார்க்கும்போது வேதாந்தம் படிக்கும் போது நம்மளோட பெரிய டிராபேக் என்ன அப்படின்னா நம்ம வந்து சப்ஜெக்டை விட்டுட்டு ஆப்ஜெக்ட்லயே இருந்து பார்க்கணும். நீங்க இருக்கீங்கன்னு யார் சொல்றா? இந்த உலகம் இருக்குன்னு யார் சொல்றா? நான் தானே சொல்றேன், நான் இருக்கணும் இல்லை? அப்ப இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா தேகங்களும் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா எனக்கு மேலதான் எல்லாம் இருக்கு. தூக்கத்துல இந்த எதுவுமே இல்லைல்ல. அப்ப ஜாகிரதத்துல வந்து பாத்தீங்கன்னா புத்தி பேக்கப் ஆனதுக்கு அப்புறம் தானே இதெல்லாம் தெரியுது. அப்ப இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாம் இந்த மொத்த ஜெகத்தும் அநேக ஜீவர்களா நம்ம பார்க்கக்கூடிய எல்லாம் எனக்கு மேல பார்க்கிற எனக்கு மேல இருக்கு. தூக்கத்துல இருந்தனே சுத்த நான், அந்த சுத்த நானுக்கு மேலதான் ஜாகிரதத்துல இது எல்லாம் கல்பித்தான். திரும்ப இதெல்லாம் போயிடும். திரும்ப ராத்திரியில வந்து திரும்ப போகும்போது வெறும் சுத்த நான் மட்டும் இருக்கும். இது எல்லாம் போயிடும். அப்ப டெய்லி வந்து போறது. இப்ப நான் கேட்கிறேன், நான் இப்ப ஜாகிரதத்துல எப்படி இருக்கேன் அப்படின்னா நான் தான் எல்லா தலைகளும் எனக்கு உடையது. சர்வதப்பாணி பாதம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயும் கை, எல்லா இடங்கள்லயும் கால்கள் உடையவன். நான் பிரம்மமா இருக்கிற எனக்கு தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கால்களும் எல்லா கைகளும் தத்து சர்வதோ அக்ஷி எல்லா இடத்தோட கண்களும், எல்லா கண்களும், ஷிரோமுகம் எல்லா தலைகளும், எல்லா வாயும் முகங்களும், அது மட்டும் இல்ல சர்வத ஸ்ருதிமல்லோகே எல்லா இடங்கள்லையும் என்னுடைய காதுகளாகவும், மொத்த லோகத்தையும் சர்வம் ஆவிருத்திய திஷ்டதி இந்த மொத்த லோகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வியாபிச்சு நான் இருக்கின்றேன். நான் என்ன அர்த்தம்? நான் அப்படின்ற உணர்வு, அந்த உணர்வுக்கு மேலதான் நான்ற உணர்வு ஸ்கிரீன் மாதிரி இருக்கு. நானுக்கு மேலதான் இந்த லோகத்துல இருக்கிற சர்வமும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது. அப்ப எப்படி ஸ்கிரீன் வந்து எல்லா காட்சிகளையும் வியாபிச்சிருக்கோ, ஸ்கிரீன்ல பிலிம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை, வெறும் ஸ்கிரீனா இருந்துச்சு, ஒயிட் ஸ்கிரீன். அதே மாதிரி தான் நம்மளும் ஜாகிரதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நேற்று ராத்திரியில வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தோம்? டீப் ஸ்லீப்ல பிளைன் ஸ்கிரீனா இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சினிமா ஸ்கிரீனுக்கு மேலே காட்டுற காட்சிகள் மாதிரி இதெல்லாம் காட்டப்படுது. அப்போ நான் சொல்றேன், இந்த ஸ்கிரீனோடது தான் அங்க இருக்கிற எல்லா கேரக்டரோட தலையும் காலும் கையும் மூக்கும் அப்படின்னு சொன்னா கரெக்டு தானே? ஆமா, அதே மாதிரி தான் இப்ப நான் ஜாகிரதத்துல இருக்கேன். என்னோடையது தான் இந்த மொத்த ஜெகத்தும்.
இந்த மொத்த ஜெகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவர்களுடைய எதெல்லாம் நான் பார்க்கணும், அது எல்லா தலை, கை, காலு, மூக்கு, வாய் எல்லாம் என்னுடையது. நான் பிரம்மமா இருக்கேன். அப்ப நான் எங்க இருக்கேன் அப்படின்னா, ஸ்கிரீன் எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஸ்கிரீன் காட்சிகளை எல்லாத்தையும் வியாபிச்சு ஸ்கிரீன் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, நான் எங்க இருக்கேன் அப்படின்னா, ஆதார தத்துவமா இருக்கிற நான் இந்த மொத்த ஜெகத்தையும் பாத்தீங்கன்னா வியாபிச்சிருக்கேன். நான் தான் அந்த பிரம்மமா இருக்கேன். ஏக ஜீவவாதம் பேர். ஃபர்ஸ்ட் பர்சன்ல இருந்துதான் இந்த ஜெகத்தை நம்ம பார்க்கணும். ரைட்டா? அதுக்கு அடுத்தது ஆச்சாரியர் சொல்றார், சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் அசக்தம் சர்வபிருச்சைவ நிர்குணம் குணபோக்த்ருச்ச. சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் அசக்தம் சர்வபிருச்சைவ நிர்குணம் குணபோக்த்ருச்ச. இந்த 13வது ஸ்லோகம் அத்தியாரோப்பம் அப்படின்னு பேர். 14வது ஸ்லோகம் என்னன்னு கேட்டீங்கன்னா அபவாதம் அப்படின்னு பேர். அத்தியாரோப்ப அபவாதம். இந்த இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத்தியாரோப்பத்தோட நிப்பாட்டிடும். சின்மயா மிஷினா இருக்கட்டும், எந்த மிஷினா இருக்கட்டும், எல்லாம் ஈஸ்வரன் சொல்லுவாங்களா? ஆமா சொல்லுவாங்க. சின்மயா மிஷின் பண்ற காரியங்கள்லாம் பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். என்னெல்லாம் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐயோ, சின்மயா மிஷின் பண்ற காரியம், நேற்று ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன் தேஜமயன் சாமியோடது. இந்த குழந்தைங்கள்ல இருந்து இந்த லோக்கத்துல இருக்கிற எல்லாத்தையும் கனெக்ட் பண்றாங்க. எவ்வளவு முடியுமோ அவங்க பண்ற காரியம்லாம் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது, அந்த அளவு காரியம் பண்றாங்க. இந்த உலகம் ஃபுல்லா ஈஸ்வரமயம்னு தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா எல்லாத்துக்கும் தெரியும்ல. இப்ப நம்ம சொல்றோம் ஈஸ்வரன் எங்க இருக்காரு அப்படின்னா, வசுதேவ குடும்பக்கம். இந்த மொத்த ஜெகத்தும் பாத்தீங்கன்னா ஈஸ்வரமயம் தான். அது உண்மையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பார்ஷியல் தான். உண்மை பாதி உண்மை பாதி பொய். அப்ப என்ன பண்ணணும்? அத்தியாரோபம் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம்? தூக்கத்துல இருக்கிற நானுக்கு தலை, கை, காலு, மூக்கு, வாயில ஒண்ணும் இல்லை. வேக்கப் ஆகும் போதுதான் இது எல்லாம், இந்த மொத்த ஜெகத்து எனக்கு தெரியுது. அப்பதான் நம்ம சொல்றோம், இந்த நானுக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா, ஒரிஜினல் நானுக்கு மேலதான் இந்த எல்லா ஜீவர்களும் இருக்காங்க. எல்லா தலை, கை, கால், மூக்கு, வாய் எல்லாம் இந்த நானுக்கு தான் அப்படின்னு சூப்பர் இம்போஸ் பண்றோம், தூக்கி ஏத்தி வைக்கிறோம். அது உண்மையா அப்படின்னு கேட்டா பொய். ஏன் அப்படின்னா, திரும்ப தூங்க போகும்போது என்னாச்சு? இல்லாம போயிடுது இல்ல. அப்ப வந்து போகுது அப்படின்னா அது சத்தியமா? அப்ப வந்து போறது சத்தியம் இல்லை. அப்போ முதல் ஸ்லோகத்துல சொன்னது பாத்தீங்க அப்படின்னா, எல்லா இடத்துலயும் பாணி, எல்லா இடத்துலயும் கைகளும், எல்லா இடத்துலயும் கால்களும், எல்லா இடத்துலயும் கண்களும், எல்லா இடத்துலயும் தலையும், எல்லா இடத்துலயும் முகங்களும், எல்லா இடத்துலயும் காதுகளையும் உடையது அந்த பிரம்மம் அப்படின்னு சொல்றீங்களே, அது பாத்தீங்கன்னா சூப்பர் இம்போஸ் பண்ணும், கைத்துக்கு மேல பாம்பு மாதிரி. அப்போ வாஸ்தவத்துல அந்த பிரம்மம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபவாதம் பண்றோம். சர்வேந்திரிய குணாபாசம். அது பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா, சர்வ இந்திரிய குணாபாசம். இந்த நான் அப்படின்ற பிரகாசம் என்ன பண்ணுதுன்னா, வெறும் பிரகாசம், நான் வெறும் அறிவு. நானுக்கு கை, கால், மூக்கு, வாயிலாம் ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் கல்பனை. அப்ப நான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்திய பிரகாசிக்குது, மனசை பிரகாசிக்குது, பஞ்ச ஞானேந்திரியத்தை பிரகாசிக்குது, பஞ்ச கர்மேந்திரியங்களை பிரகாசிக்குது, இந்த மொத்த லோகத்தையும் பிரகாசிக்குது. வெறும் லைட் மாதிரி பாத்தீங்கன்னா வெறும் பிரகாசிக்கிறது மட்டும்தான் பிரம்மம். அப்ப முதல் ஸ்டெப்பு எல்லாம் அதனுடையதுன்னு சொல்லியாச்சு. 2வது ஸ்டெப் அபவாதத்துல சொல்லுது, இல்ல அதோடது ஒண்ணும் இல்ல, அது வெறும் பிரகாசம் மாத்திரம். சர்வேந்திரிய குண ஆபாசம். இந்த 23 தத்துவங்களும் ஜாகிரதத்துல வேக்கப்பாகுது இல்ல. எங்க இருந்து வேக்கப்பாச்சு? மாயான்ற 24வது தத்துவ அவ்யக்தத்துல இருந்து வேக்கப்பாச்சு, எல்லாம் உண்டாச்சு. இந்த எல்லாம் குணங்கள் அப்படின்னு பேரு. இந்த எல்லா குணங்களையும் 23 தத்துவங்களையும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? இந்த ஆத்மா பிரகாசிக்குது, அறியுது. திரஷ்டா அறியறது, அறியறது தான் பாத்தீங்கன்னா பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம். நான் பிரகாசிப்பவன், இதெல்லாம் இருக்குன்னு பிரகாசிக்கிறேன். சூரியன் இருக்குன்னு சூரியனையே நான் பிரகாசிக்கிறேன். சந்திரன் இருக்குன்னு சந்திரனை பிரகாசிக்கிறேன், அறியறேன். இந்த லோகம் இருக்குன்னு லோகத்தை அறியறேன். அப்ப எல்லாத்தையும் பிரகாசிக்கின்றவன் நான். முதல் ஸ்டெப். அப்ப என்னாச்சு? தலை, கை, கால், மூக்கு, வாயெல்லாம் ஒண்ணும் இல்லை எனக்கு, நான் வெறும் பிரகாசம். அடுத்து சர்வேந்திரிய விவர்ஜிதம். எனக்கு ஏதாவது இந்திரியங்கள் இருக்கா சாமி அப்படின்னா, ஒரு புண்ணாக்கு இந்திரியமும் இல்லை. என்ன சாமி அநியாயமா இருக்கு? போன ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா எல்லா இந்திரியங்களும் உங்களோடது இல்லைங்க, இப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை. போறதுப்பா, இதெல்லாம் ஆபாசம், தோற்ற மாத்திரம். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, சர்வேந்திரிய விவர்ஜிதம், எந்த இந்திரியங்களும் இல்லாதது இந்த பிரம்மம். எந்த இந்திரியங்களும் இல்லை. அது மட்டும் இல்ல, அப்போ இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கிரீனுக்கு மேல ஆபாசிக்கிற காட்சிகள் மாதிரி,
ஏறி உட்கார்ந்து இருக்கு. ஸ்கிரீனுக்கு மேல காட்சிகள் எப்படி சூப்பர் இம்போஸ் ஆயிருக்கோ, ஏறி உட்கார்ந்து இருக்கோ, படம் முடிகிற வரைக்கும் தெரியும். படம் முடிஞ்சோடனே போயிடும். அப்போ இந்த ஸ்கிரீனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்சிகளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா சுவாமி அப்படின்னா, ஸ்கிரீனுக்கும் காட்சிகளுக்கும் ஒரு மண்ணாங்கட்டி சம்பந்தமும் இல்லை, ஒரு புண்ணாக்கு சம்பந்தமும் இல்லை. அதே மாதிரி தான் இந்த நான் அப்படின்னு இப்ப லைட்டை போட்டிருக்கேன். இந்த லைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூம்ல இருக்கிற எந்த வஸ்துவோடையும் அதுக்கு என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை, பற்றுதலே இல்லை. அதே மாதிரி தான் இந்த நான் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரிஜினல் நான். இந்த நான் எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த மொத்த உலகத்தோடையும் எந்த ஒரு பற்றுதலும் இல்லாமல் இருக்கிறது, அசக்தம். இந்த பிரம்மம் எப்படிப்பட்டது? அசக்தம், எதோடையும் சம்பந்தம் இல்லாதது, பற்றுதல் இல்லாதது. அதே நேரத்துல எதோடையும் பற்றுதல் இல்லைன்னா கூட ஸ்கிரீன் தானே அந்த காட்சிகள் எல்லாத்தையும் தாங்குது. ஸ்கிரீன் தானே தாங்குது. யார் தாங்குறா காட்சிகள் எல்லாத்தையும்? ஹீரோ, வில்லன், காமெடியன், அங்க காட்டுற ஸ்பேஸ், டைம், மேட்டர் எல்லாத்தையும் அந்த ஸ்கிரீன் தான் தாங்குது. அதே மாதிரி சம்பந்தம் இல்லாம இருந்தாலும் கூட எப்படி ஸ்கிரீன் காட்சிகளை தாங்குதோ, அதே மாதிரி இந்த பிரம்மன்ற நான் பிரகாசம், அந்த நான்ற கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த மொத்த ஜீவ ஜெகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்னது, சர்வ பிரித், சர்வத்தையும் தாங்குகின்றது. எப்படி தாங்குது? ஒரிஜினல் வந்து கயிறு, ஒரிஜினலுக்கு மேல நம்ம பாம்பு பாக்குறோம் அப்படின்னா, நான் கேட்கிறேன், அந்த பார்த்த பாம்பு வந்து யாரு தாங்குறா? யாருக்கு மேல இருக்கு? கயிறுக்கு மேல. கயிறு சத்தியம், ஆனா நம்ம பார்த்த பாம்பு பொய். அப்ப பொய்யான பாம்பை தாங்கிறது எது? கயிறு. கயிறுக்கு தெரியுமா நம்ம பாம்பு பாக்குறோம்னு? கயிறுக்கு சம்பந்தமே இருக்காது, கயிறுக்கு தெரியவே தெரியாது. அதே மாதிரி இந்த பிரம்மத்துக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஜீவ ஜெகத்து வந்து பாத்தீங்கன்னா கல்பனைக்கு செய்யப்படுது. இது எல்லாத்துக்கும் கல்பனைக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிறதுனால இந்த பிரம்மத்துக்கு பேரு சர்வ பிரித் அப்படின்னு பேர். சர்வத்தையும் தாங்கிறது. அதே நேரத்துல சர்வ பிரித் செய்வ, நிச்சயமா அது வந்து எல்லாத்தையும் தாங்கிறதா இருக்கு. எப்படி? கல்பனைக்கு ஆதாரமா ஒரு வாஸ்தவ வஸ்து ஒண்ணு இருக்கணும். எந்த கல்பனையா இருந்தாலும், சித்திரம் வேணும் அப்படின்னா சித்திரத்துக்கு பின்னாடி ஒரு போர்டு இருக்கணும். இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா திரை இல்லாம சித்திரம் இல்லை. அப்போ அதே மாதிரி ஒரு கல்பனை பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆதாரம் இருக்கணும். அந்த ஆதாரம் தான் இந்த நான். இந்த நான் எல்லாத்தையும் தாங்கிறதா இருக்கு. நான் தான் பார்க்கிறேன் எல்லாத்தையும், எனக்கு மேலதான் இருக்கு எல்லாம். பார்க்கிற என்னிடத்தில் தான் இது மொத்தமும் இருக்கு. நான் தான் தாங்கிறேன். அது மட்டும் இல்ல, அப்ப நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, எனக்கு எந்த குணங்களும் இல்லை, நிர்குணம். நான் நிர்குணமானவன், எந்த குணங்களும் இல்லை. அப்ப திருஷ்யத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்கள் இருக்கு, சத்வரஜஸ் தமசு. என்னிடத்தில் வந்து பாத்தீங்கன்னா நிர்குணம், நான் குணங்கள் அற்றவன். அது மட்டும் இல்ல, குணபோக்திரு, குணங்கள் இல்லாதவனா இருந்தாலும் குணங்களை பிரகாசிக்கிறது மூலமா, சத்வரஜஸ் தமச வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்கிறது மூலமா நான் போகம் பண்றது மாதிரி தெரியுது. அப்ப எல்லாத்தையும் நான் பிரகாசிக்கின்றேன், 3 குணங்களையும். ஆனால் என்னிடத்தில் குணங்கள் எதுவும் இல்லை. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அதுக்கப்புறம் 15வது ஸ்லோகம் வர, பகிரந்தஸ்ச பூதானாம் அசரம் சரமேவச சூக்ஷ்மத்வாத் ததவிஜ்ஞேயம் தூரஸ்தம் சாந்திகே ச தத். பகிரந்தஸ்ச பூதானாம் அசரம் சரமேவச சூக்ஷ்மத்வாத் ததவிஜ்ஞேயம் தூரஸ்தம் சாந்திகே ச தத். பகிரந்தஸ்ச பூதானம், இந்த பிரம்மம் எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா, இந்த பிரம்மம் எங்க இருக்குன்னா, ஸ்கிரீன் எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஸ்கிரீன் எங்க இருக்கு? காட்சிகளுக்கு எங்க இருக்கு? காட்சிகள்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹீரோக்கு உள்ளரையும் ஸ்கிரீன் தான் இருக்கு, ஹீரோக்கு வெளியிலையும் ஸ்கிரீன் தான் இருக்கு. காமெடியனுக்கு உள்ளாரையும் ஸ்கிரீன் தான் இருக்கு, காமெடியனுக்கு வெளியிலையும் ஸ்கிரீன் தான் இருக்கு. அங்க இருக்கிற ஜடத்துக்கு வெளியிலையும் ஸ்கிரீன் தான் இருக்கு, ஜடத்துக்கு உள்ளேயும் ஸ்கிரீன் தான் இருக்கு. மலையை பார்க்குறோம் ஸ்கிரீன்ல. ஸ்கிரீன் எங்கன்னு கேட்டீங்கன்னா, மலைக்கு உள்ளாரையும் ஸ்கிரீன் தான், மலைக்கு வெளியிலையும் ஸ்கிரீன் தான். அப்ப ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வெளியிலன்னு அசைகின்ற அசையாத காட்சிகள் எல்லாத்துக்கும் உள்ளேயும் வெளியிலையும் எப்படி ஸ்கிரீன் இருக்கோ, அதே மாதிரி இந்த பிரம்மம்ன்ற நான். இப்ப நான் எங்க இருக்கு அப்படின்னா, எல்லாத்தையும் நான் பாக்குறேன். நாத பிரம்மம் உட்கார்ந்து இருக்கார் சேத்தனமா, அவரையும் நான் பாக்குறேன். குரங்கு உட்கார்ந்து இருக்கு, அதையும் நான் பாக்குறேன். பறவை பட்சி பறந்து போயிட்டு இருக்கு, அதையும் நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் ஜடமா இருக்கிற இந்த வஸ்துக்களையும் நான் பாக்குறேன். இப்ப நான் எங்க இருக்கேன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்கிற நான், அந்த கான்சியஸ்னஸ் எல்லா பார்க்கிற எல்லா வஸ்துக்கு உள்ளாரையும் இருக்கு, அதுக்கு வெளியிலையும் நான் இருக்கேன். அப்ப ஸ்கிரீன் எப்படியோ அதே மாதிரி பகிரந்தஸ்ச பூதானா, எல்லா ஜீவராசிகளுக்கு உள்ளரையும் வெளியிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா
இந்த ஆத்ம தத்துவம் இருக்கு. சரம் அச்சரமேவச்ச. அசைகின்ற, அச்சரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அசையாதவை. சரம் அப்படின்னா அசைகின்றவை. அசைகின்ற அசையாத எல்லா வஸ்துகளுக்கு உள்ளையும் வெளியிலையும், எல்லா ஜீவராசிகளுக்கு உள்ளரையும் வெளியிலையும் இந்த பிரம்ம தத்துவமானது இருக்கு. பிரம்மம்னா என்ன அர்த்தம்? நான் இருக்கேன். அது மட்டும் இல்ல, சூக்ஷ்மத்வாத். இந்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா பிலிம் ஓடிக்கிட்டு இருக்கு. நமக்கு பிலிம் ஓடிட்டு இருக்கும் போது நம்மளோட புத்தி என்னன்னா, நம்மளா திருவிழாவில் தொலைஞ்சு போன மாதிரி நம்ம அப்படித்தானே இருக்கோம். திருவிழாவில் தொலைஞ்சு போன குழந்தை மாதிரி பேன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த லோக்கத்துக்குள்ளார நாம ரூபத்துல காணா போயிட்டோம். நம்ம சினிமா உள்ளார வந்தோட ஸ்கிரீனை மறந்துட்டோம். வெளியில இருக்கிற ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா சொச்சமா ஸ்கிரீன் பின்னாடி இருக்கு, காட்சிக்கு பின்னாடி இருக்கு. நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ, ஹீரோயின், வில்லன், காமெடியன், இந்த மசாலா பிலிம்ல வந்து மயங்கி போய் கிடக்கிறோம். ஃபைட்டு, சீனு, டுவைட் சாங்கு, இதெல்லாம் மயங்கி போய் நம்ம கிடக்கிற மாதிரியே இந்த லோக்கத்துக்குள்ளார நம்ம என்ன இருக்கோம்? மயங்கி போய் கிடக்கிறோம். ஸ்தூல புத்தி நம்ம எல்லாம் எருமாடுன்னு அர்த்தம். அப்ப எருமாடு மாதிரி ஸ்தூல புத்தியா இருக்கிறதுனால பின்பக்கம் பிஹைண்ட் த ஸ்கிரீன் என்ன இருக்கோ அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸ்கிரீனுக்கு, காட்சிகளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஸ்கிரீன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிய மாட்டேங்குது. அப்போ இந்த பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னா அத்தியந்த சூக்ஷ்மம். புத்தி வந்து பாத்தீங்கன்னா திரும்ப 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 கேட்டு 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 மெதுவா நமக்குள்ளார ஒரு அந்த சூக்ஷ்மத்தை புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை வரும். நான்ற விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். இப்போ உங்களுக்கு இப்ப நான் சொல்றதெல்லாம் புரியுதோ இல்லையோ, இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு கண்டிப்பா புரியும். அதனாலதான் இவ்வளவு வியாக்கியானம் பண்றாங்க. யாருக்காவது புத்தி நல்ல சூக்ஷ்ம புத்தி இருந்துச்சுன்னா இது இப்பவே கூட புரியும். புரிஞ்சாலும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு சமயம் எடுக்கும். புரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பின்னாடி புரிஞ்சிடும். அப்ப இது ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கிறது, ஸ்தூலமா இருக்கிறத காட்டினா புரிஞ்சிடும். இது ரொம்ப சூக்ஷ்மம், அணுவுக்கும் அணுவானது, அப்படிப்பட்டதா இருக்கிறதுனால அவிஜ்ஞேயம், தது அவிஜ்ஞேயம். இதை அறிந்து கொள்வது மிகவும் கடினமானது. முடியாதுன்னு சொல்லல. முடியாது அப்படின்னா டீச்சிங்ஸ் நடந்தே இருக்காது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படணும், துக்கப்பட்டுதான் இதை அடையணும். அதுக்கான பிரைஸ் கொடுத்தாதான், விலை கொடுத்தாதான் கிடைக்கும். அதனால இது வந்து அறிந்து கொள்வதற்கு கடினமானது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கிரீனை நான் கேட்கிறேன், ஹீரோக்கு பின்ன பக்கத்துல ஸ்கிரீன் இருக்குல்ல, தூரத்துல இருக்கா ஸ்கிரீன்? காட்சிகளுக்கு பக்கத்துல இருக்கா, காட்சிகளுக்கு தூரமா இருக்கா? காட்சிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கிரீன் தான். ஆதாரமா இருக்கிற ஸ்கிரீன் தான் எல்லா காட்சிகளுக்கு, ஹீரோ, வில்லன், காமெடியன் எல்லா கேரக்டருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோசஸ்ட் எது அப்படின்னா அந்த ஸ்கிரீன். அதே நேரத்துல வெறும் காட்சிகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா ஸ்கிரீன் எங்க இருக்குன்னு கேட்டா எங்கேயோ இருக்குப்பா அப்படின்னு. அதே மாதிரி இந்த நான் அப்படின்ற பிரம்ம தத்துவம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, நம்ம எப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்சிகள்லயே மயங்கி போய் கிடைக்கிறோமோ அப்போ ரொம்ப தூரத்துல இருக்கு. 100 கோடி ஜென்மங்கள் ஆனாலும் அந்த பிரம்மத்தை அடையவே முடியாது. அதெல்லாம் யாரோ ரிஷிமார்களும் முனிவர்களும் வந்து அடைவாங்க, நம்மளால முடியாது. அது எங்கேயோ இருக்கு, பிரம்மலோகத்துக்கு மேல இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தூரஸ்தம், ரொம்ப தூரமா இருக்கு. அதே நேரத்துல இப்ப நான் சொல்ற மெத்தட் படி கிருஷ்ண பரமாத்மா சங்கரர் சொல்ற மாதிரி நம்ம சிந்தனையை கரெக்டா டியூன் பண்ணி யோசிச்சோம் அப்படின்னா இந்த பிரம்மம் எங்க இருக்குன்னா ஆத்மாவா இருக்கு, நானா இருக்கு. அந்த பிரம்மம், அந்த நான் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே ரொம்ப க்ளோஸ். அந்திகேச்ச அந்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா அறியாத, ஆத்மாவாக அறியாதவர்களுக்கு அது பின்னமா வேறையா பாக்குறவங்களுக்கு ரொம்ப தூரத்துல இருக்கு. அதே அந்த பிரம்மத்தை தன்னுடைய ஆத்மாவா எவர்கள் அறிகிறார்களோ அவங்களுக்கு ரொம்ப அந்திகே அப்படின்னா ரொம்ப க்ளோசஸ்டா அது இருக்கின்றது. 15வது ஸ்லோகம் சொல்லியாச்சு. 16வது வருது. அவிபக்தம் ச பூதேஷு விபக்தமிவ ச ஸ்திதம் பூத பர்த்ரு ச தத்ஞேயம் கிரசிஷ்ணு பிரபவிஷ்ணு ச. அவிபக்தம் ச பூதேஷு விபக்தமிவ ச ஸ்திதம் பூத பர்த்ரு ச தத்ஞேயம் கிரசிஷ்ணு பிரபவிஷ்ணு ச. அவிபக்தம் ச பூதேஷு. நான் கேட்கிறேன், ஸ்கிரீன் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வில்லன், காமெடியன், எல்லா ஹீரோ, ஹீரோயின், அங்க இருக்கிற ஜடம் எல்லாத்துக்குள்ளாரையும் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு இருக்கா. இவன் நல்லவன் அதனால நான் வந்து நல்லா இருக்கேன், இவன் கெட்டவன் அப்படின்னு ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, இல்ல எல்லா கேரக்டர்லயும் ஒரே மாதிரி இருக்கா? ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா பாரபட்சம் இல்லாம எல்லா ஜீவரா அந்த காட்சிகள் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கு. அப்போ இந்த பிரம்மம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவிபக்தம் ச பூதேஷு. எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் நான் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த நானும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நான் சொல்றமே அந்த நான் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவிபக்தம், பிரிவில்லாததா இருக்கு.
நம்ம தேகத்தை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா அநேகமா இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஒரு பானையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 பானையை வச்சோம் அப்படின்னா அந்த பானைக்குள்ளார இருக்கிற ஆகாசம் எல்லாம் தனித்தனியா இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு சிலிண்டரை எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு சிலிண்டர்லயும் அந்த ஆகாசம் தனித்தனியா இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு பலூன் எடுத்து காத்து ஊதுறோம் அப்படின்னா 100 பலூன் இருந்தா அந்த பலூனுக்குள்ளார ஆகாசம் தனித்தனியா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா வாஸ்தவத்துல ஆகாசத்தை என்ன பண்ண முடியாது, லிமிட் பண்ணவே முடியாது. ஒரே ஆகாசம் தான். அப்ப என்ன கிரியேட் ஆகுதுன்னா ஒரு பவுண்டரி வால் ஒண்ணு கிரியேட் பண்ணதுனால ஆகாச தத்துவம் லிமிட் ஆகிறது இல்லை. அதே மாதிரி இந்த நான் அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸ் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா எல்லா தேகங்களிலும் வந்து பாத்தீங்கன்னா பேதம் இல்லாம ஒரே நான் தான். இந்த உலகத்துல யாரெல்லாம் நான் சொல்றாங்களோ அந்த நான் வேற வேற இல்ல, சரீரம் வேற வேற. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த நான் ஆகாசம் போன்று ஒன்றானது, அவிபக்தம் அப்படின்னா பிரிவில்லாதது இந்த நான் பிரம்ம தத்துவம். அது மட்டும் இல்ல, எங்க எல்லா பூத்தங்கள்லயும் பூத்தேஷு எறும்புல இருந்து பிரம்மா வரைக்கும் நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ எல்லாத்திலையும் அது பேதம் இல்லாம அவிபக்தம்னா பிரிவில்லாமல் இருக்கிறது. ஆனா எப்படி பார்க்கப்படுது, எப்படி பார்க்கப்படுதுன்னா நான் நம்ம இப்ப எப்படி பார்க்கிறோம், ஒவ்வொரு தேகத்திலையும் நான் துண்டு துண்டா தனித்தனியா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது இல்ல. நான் இந்த தேகம் தான், நான் தான், நீங்க வேற நான் வேற, அப்படிதானே பாக்குறோம் எல்லாத்தையும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா விபக்தம் இவச்ச ஸ்திதம் எப்படி இருக்கு அப்படின்னா பேதம் இல்லாமல் ஆகாசம் போல இருந்தாலும் கூட இந்த நான் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த பிரம்ம தத்துவம் ஒவ்வொரு தேகத்திலையும் பேதப்பட்ட மாதிரி பின்னப்பட்ட மாதிரி பிரிஞ்சிருக்கிற மாதிரி தெரிகின்றது. ஸ்திதம் பேதப்பட்ட மாதிரி இருக்கான், வாஸ்தவம் இல்ல. அது மட்டும் இல்ல, பூத்த பர்துர்ச்ச தத்விஜ்ஞேயம். பூத்த பர்துரு அப்படின்னா அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்திதி காலத்துல மகாவிஷ்ணுவா இருந்துகிட்டு என்ன பண்றார், இது எல்லாத்தையும் தாங்கிறவரா அந்த பிரம்மம் தான் ஒரு கேரக்டர் எடுத்து மகாவிஷ்ணுவா அதுதான் இருக்கு. தத்விஜ்ஞேயம் கிரஹிஷ்ணு அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ருத்ர ரூபத்துல இருந்துகிட்டு என்ன பண்ணுது, இந்த சம்ஹார காலத்துல எல்லாத்தையும் சுவாகா பண்ணுது. அதே நேரத்துல பிரபவிஷ்ணுச்ச அதுதான் சிருஷ்டி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவா இருந்துகிட்டு இது எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணுது. அப்ப சிருஷ்டி பண்றதும் அந்த பிரம்மம் தான், ஸ்திதி பண்றதும் அந்த பிரம்மம் தான், அதே நேரத்துல லயம் பண்றதும் அந்த பிரம்மம் தான். அதுக்கு மேல ஒரு கேரக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாமரூபம் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் அப்படின்னு ஒரு கேரக்டர் வருது. வாஸ்தவத்துல அதுல எதுவும் இல்லை, எல்லாத்திலையும் பேதம் இல்லாமல் அது மட்டும் ஒரே ஒரு தத்துவமா தான் இருக்கு. விஷ்ணுவை கேட்டு நீ யாருப்பா அப்படின்னு கேட்டா நான் விஷ்ணுவா இருக்கேன்னு சொல்லுவார். ருத்ரனை கூப்பிட்டு நீ யாருப்பா அப்படின்னு கேட்டா நான் ருத்ரனா இருக்கேன்னு சொல்லுவார். பிரம்மாவை கூப்பிட்டு நீ யாருப்பா அப்படின்னா நான் சதுருங்க பிரம்மான்னு சொல்லுவார். அப்ப நான் 3 பேர்த்திட்டையும் ஒரே நான் தானே. எறும்பை கூப்பிட்டு கேட்டா என்ன சொல்லும், நான் எறும்பா இருக்கேன்னு. அங்கேயும் நான் தானே இருக்கு. ஏதாவது நான்ல பேதம் இருக்கா அப்படின்னா தேகத்துலதான் பேதம் இருக்கோ இல்லைய, தேகத்துக்கு ஆதாரமா இருக்கிற நான்ல எந்த பேதமும் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 16வது ஸ்லோகம் சொல்லி முடியும். 17வது ஸ்லோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியா சொல்ற ஜோதிஷாமபி தஜ்ஜோதிஹி தமஸ பரமுச்யதே ஞானம் ஞேயம் ஞானகம்யம் ஹிருதி சர்வஸ்ய விஷ்டிதம். ஜோதிஷாமபி தஜ்ஜோதிஹி இந்த ஆத்ம தத்துவம் எப்படிப்பட்டது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜோதிக்கெல்லாம் ஜோதி. ஜோதிக்கெல்லாம் ஜோதின்னு என்ன அர்த்தம், சூரியன் தானே இந்த உலகத்தை எல்லாத்தையும் பிரகாசிக்கிறேன். நமக்கு தெரிஞ்ச ஜோதியில பெரிய ஜோதி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன். அந்த சூரியனையே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இல்லைன்னு யார் சொல்றா, நான் சொல்றேன். நான் தான் சூரியன் இருக்கான் வந்துட்டான், சூரியன் நல்லா பிரகாசிக்கிறான். அப்ப சூரியனையே பிரகாசிக்கிற ஜோதி நான். சந்திரனை பிரகாசிக்கிறேன், அக்னியை பிரகாசிக்கிறேன், எல்லாத்தையும் இருக்குன்னு நான் தான் சொல்றேன். அப்ப இந்த நான் எப்படிப்பட்டது அப்படின்னா நான்ற கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிக்கெல்லாம் ஜோதியாக இருப்பது பரம் ஜோதி. ஜோதிஷாமபி தஜ்ஜோதிஹி. அது மட்டும் இல்லாம என்னன்னு கேட்டீங்கன்னா தமசக பரமுச்சதே. இந்த ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னா ஜாகிரதத்துல இருக்கிறது எல்லா ஜோதியையும் பிரகாசிக்குது, சொப்பனத்துல இருக்கிற எல்லா ஜோதியையும் பிரகாசிக்குது. அப்புறம் டீப் ஸ்லீப்புக்கு போகும்போது ஒண்ணும் இல்லைன்னு நம்ம சொல்றோமே, அஜ்ஞானம் தமஸ் இருட்டுன்னு சொல்றோம், ஒண்ணும் இல்லைன்னு. அதையும் யார் அறியறா, நான் அறிகின்றேன். அப்ப அந்த நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இருட்டையும் கூட வந்து பாத்தீங்கன்னா அறிவதாக இருக்கு. ஒன்னும் தெரியல அப்படின்ற இருட்டையும் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்கிறதா இருக்கு. தமசக பரமுச்சதே. அப்ப இந்த நான் எங்க இருக்கு அப்படின்னா ஜாகிரதத்துல இருக்கிறது இல்லை, சொப்பனத்துல இருக்கிறதும் இல்லை, டீப் ஸ்லீப்ல ஒன்னும் தெரியலன்ற அந்த இருட்டும் நான் இல்லை. அந்த இருட்டுக்கும் மேல இருக்கிறதவன் தான் நான். அந்த நான் தான் பிரம்மம் என்று சொல்லப்படுகிறது. தமசக பரமுச்சதே, இருட்டுக்கும் மேலாக இருப்பது அந்த பிரம்மம்.
அப்ப நம்ம 3 அவஸ்தையும் தாண்டிங்கன்னா சுத்த துரியமானது பிரம்மமானது அடையப்படும். அதுக்கப்புறம் ஞானம், ஞேயம், ஞானகம்யம். ஞானம் சுவாமி, இதை எப்படி சுவாமி அடையிறது? இது நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா என்னவோ தெரியுதே சுவாமி, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீ காலையில ஒருத்தரோட டீச்சிங் நான் பார்த்தேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாராயண பட்டாத்திரி இருக்காருல்ல, அவரோட இது நாராயணியம் எழுதினார்ல, அவரோட ஸ்டோரி. நாராயண பட்டத்திரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல சம்ஸ்கிருதம்லாம் படிச்சவர். அதனாலதான் அவர் ஸ்லோகம்லாம் நாராயணியத்தை எழுதியிருக்கார். ஒரு கோயில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாராயணியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கதாபிரவச்சனம் போயிட்டு இருந்திருக்கு. அங்க பூஜாரியும் என்ன பண்ணாரு, அந்த கோயில் பூஜாரியும் பாடத்தை கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. கேட்டுட்டே இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அமரப்பிரபு நம்ம ஒரு நாமம் பார்த்தோம் பகவானுக்கு. இந்த அமரப்பிரபுன்னு பேரை கேட்டுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் காதுல வந்து பாத்தீங்கன்னா அமரப்பிரபுன்றதுக்கு பதிலாக மரப்பிரபுன்னு போய் உள்ள விழுந்துருச்சு. அவகிரக சின்னம்னு சொல்லுவோம். ஒரு வந்து சைலண்டா இருக்கும் அந்த இடத்துல. இந்த பூஜாரி என்ன பண்ணிட்டாரு, மரப்பிரபு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார். புரிஞ்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா ரெகுலரா வந்து மாலை வந்து பாத்தீங்கன்னா கட்டி கொண்டு வந்து சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா சாத்திக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா மாலை சாத்துறதுக்காக வந்தாங்க. வந்த மாத்திரத்துல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோயில் நட சாத்தியாச்சு. கொஞ்சம் லேட் ஆயிட்டாங்க. ஐயோ நட சாத்தியாச்சே அப்படின்னு இவங்க ரொம்ப வருத்தப்பட்டோன்னு இந்த பூஜாரி என்ன சொன்னாரோ, அதோ இந்த மரம் இருக்கு பாரு, இந்த மரத்துல வந்து பாத்தீங்கன்னா மாலையை போட்டுரு அப்படின்னு. ஏன்னா சுவாமிக்கு பேர் என்ன பேரு, மரப்பிரபு. மரமாவும் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியா தான் இருக்கா, சுவாமி தான் இருக்கா அப்படின்னு மரத்தை. ஐயோ நான் எப்படி சுவாமிக்கு தானே போடணும், மரத்துல போட்டா என்ன அப்படின்னா, நீ போடு நான் சொல்றேன்ல அப்படின்னோட இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஈவினிங்ல அந்த மரத்துல மாலையை தொங்க விட்டுட்டு போயிட்டாங்க. காலையில வந்து பார்த்தா இந்த மரத்துல போட்ட மாலை வந்து பாத்தீங்கன்னா சுவாமி மேலே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்றதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி இவர் என்ன பண்ணிருக்காரு, எல்லா இடத்துலயும் இவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு, பிரவச்சனம் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த பூஜாரி வரவங்கள்ட்ட எல்லாம் இவர் சொல்றாரு மரப்பிரபு மரப்பிரபு மரப்பிரபுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இவர் காதல் அப்படிதான் ரிசீவ் ஆயிருக்கு. ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா இவர் கதா பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நாராயண பட்டத்திரியும் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து கேட்கிறார். கேட்டுட்டு இருக்கும்போது இவர் மரப்பிரபு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லப்பா மரப்பிரபு இல்ல, அமரப்பிரபு, சாமிக்கு பேரு அமரப்பிரபு, மரப்பிரபு எல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னோன்னே, சரி சரி சாமி நான் தப்பா கேட்டுட்டேன், இனிமே திருத்திக்கிறேன் சாமி அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னோன்னே நாராயண பட்டத்திரி வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து அந்த கதா காட்சி முடிச்சு அப்படி போகும்போது அந்த மரம் சொல்லிச்சான், நான் வந்து பாத்தீங்கன்னா மரமாவும் நான் இருக்கேன், நான் வந்து அமரப்பிரபு இல்ல மரப்பிரபுவாவும் நான் இருக்கேன். சுவாமி வந்து அமரப்பிரபுவாவும் இருக்கார், மரப்பிரபுவாவும் சுவாமி தான் இருக்கேன் அப்படின்னு அந்த மரம் பேசிச்சான். பேசணுன்னு அப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லையா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகுமே, சம்ஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா இதாச்சு அப்படின்னா, நீ வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராமர் ரூல் எல்லாம் பாத்துக்கிட்டு அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பூஜாரி வந்து பாத்தீங்கன்னா கிராமர் ரூல் எதுவும் பார்க்கல. அதனால பக்தி பண்ற இடத்துல வந்து கிராமரை பார்த்த அப்படின்னா வேஸ்டா போயிடும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொன்னாரு. அப்ப பக்திக்கு வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஈஸ்வரன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு பக்தி கிடைச்சிச்சு அப்படின்னா கிராமராவது மண்ணாம் கட்டியாது. தர்க்கம் கிராமர் எல்லாத்தையும் தூக்கி ஒன்னா போட்டுருக்கு. பக்தி வந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன் தான் எல்லாமா இருக்க. அப்போ இந்த ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கிறதுக்கு சுவாமி நீங்க சம்ஸ்கிருதமா சொல்றீங்க, ஸ்லோகமா சொல்றீங்க, இதெல்லாம் நீங்க அப்பப்போ யோகத்தெல்லாம் சொல்றீங்க, எங்களால முடியலையே சுவாமி அப்படின்னா ஒரு புண்ணாக்கும் தேவையில்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஞானம் எங்க இருக்கு, இந்த ஞானம் ஞேயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மம் எங்க இருக்கு, இந்த ஞான கம்யம் ஞானத்தினால அடையக்கூடிய அந்த மோட்சம் எங்க இருக்கு, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹிருதி சர்வசிய விஷ்டிதம். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் தான் இருக்கு. அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ போய் அடையிறது இல்லை. நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்நியமா இருக்கிறத அடையிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டம். அதனாலதான் நான் உங்களுக்கு 3 அவஸ்தைகளையே திரும்ப 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 கொண்டு வந்துட்டு இருக்கேன். அப்ப ஜாகிரத சொப்பன சுசுப்தியை மட்டும் உங்களால வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, ஜாகிரதமும் சொப்பனமும் எங்க போய் ஒடுங்குது, ஹிருதயத்துல போய் லயமாகுது டீப் ஸ்லீப்ல. அந்த டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா 2 ஐட்டம் தான் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அவித்யா, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நான். இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா அகண்டமான நான். நம்ம டெய்லி பிரம்மத்தை தான் அடைஞ்சுக்கிட்டு இருக்கோம், டெய்லி பிரம்மத்தை அடையிறோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவித்யா இருக்கிறதுனால திரும்ப திரும்ப நமக்கு வந்து அறியாமையினால திரும்ப திரும்ப இந்த சம்சாரத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால இந்த 3ம் வந்து பாத்தீங்கன்னா ஞானமா இருக்கட்டும். இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்க ஞானம் எங்க இருக்கு அப்படின்னா, நல்லா உட்காந்து புரிஞ்சுங்க. கிராமரோ மண்ணாங்கட்டியோ ஒன்றும் தேவையில்லை, ரொம்ப அறிவாளிலாம் தேவையில்லை. சரள ஹிருதயம் இருந்தாவே போதுமானது. நல்ல சரள ஹிருதயத்தோட அனன்ய பக்தியோட சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணி, சுவாமி உன்னை எனக்கு காட்டி கொடு அப்படின்னு
இந்த ஜீவத்துவத்தை விடுறதுக்கு தயாரா இருந்தீங்க அப்படின்னா உள்ள பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆவிர்வாவம் ஆயிடுவார். இந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சிடும். ஞானத்தினால் அடையக்கூடிய பகவானும் உள்ளதான் இருக்க. ஞானம் உண்டாகிறதும் இந்த ஹிருதயத்துலதான் உண்டாகுது. மோட்சமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கதான் இருக்கு. எல்லாம் அந்த ஹிருதயத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கின்றது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரும் துவண்டு விடாம இருக்கிறதுக்காக தான் கிருஷ்ண பரமாத்மா இந்த வார்த்தையை சொல்றாரு அப்படின்னு பாஷ்யத்துல வந்து சொல்லியிருந்தார். யாருக்காவது தளர்ச்சி வந்துடும், என்னவோ நம்மலாம் எங்க முடியறது, நமக்குலாம் எங்கேயோ இருக்கு, நம்மளாம் முடியாது, அதெல்லாம் இல்லை. இங்க லோக்கத்துல பிறந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் பிரம்மத்தை அனுபூதி பண்றதுக்கு முடியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எல்லாம் எங்க இருக்கு, நம்மளுடைய ஹிருதயத்திலேயே இருக்கு. நம்ம தான் உள்ள நோக்கி பார்த்து என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாம் முடியும். 18வது ஸ்லோகம் இருக்கு. இதி க்ஷேத்ரம் ததா ஞானம் ஞேயம் சோக்தம் சமாசதஹ மத்பக்தயே தத் விஜ்ஞாய மத்பாவாயோபபத்யதே. கன்க்ளூஷன் வர, இதி க்ஷேத்திரம், இதுதான் தேகம்தான் க்ஷேத்திரம், 24 தத்துவங்களை உடையது திருஷ்யம். இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயதே. இந்த சரீரமும் வெளியில நான் எதையெல்லாம் பார்க்கிறனோ அதெல்லாம் 24 தத்துவங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ஷேத்திரம் அப்படின்னும். ததா ஞானம், அது போலவே வந்து பாத்தீங்கன்னா இதை பிரிச்சு அறியக்கூடிய ஞானமும் இப்ப நம்ம பிரிச்சு பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஞானமும் ஞேயம் ச, ஞேயம் அப்படின்னா பிரம்மத்தை பத்தி 12வது ஸ்லோகத்துல இருந்து இப்ப 17வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த பிரம்மத்தை பத்தி பேசியிருக்கோம். இந்த க்ஷேத்திரஜன் சொல்லக்கூடிய ஞேய பிரம்மத்தையும் எப்படி அப்படின்னா சமாசத்தகச்ச உக்தம், சமாசம்னா சுருக்கமா உனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அத்தியாயத்துல சொல்லப்பட்டது. என்ன பண்ணணும்னா மத் பக்தக, என்னுடைய பக்தன், அனன்ய பக்தனா இருக்கிறவன், அந்த அனன்ய பக்தனா இருக்கிறவன் மத் பக்தக ஏதத்து விஜ்ஞாய, இதை என்ன பண்ணணும், முதல்ல சிரவணமா பண்ணணும், அதுக்கப்புறம் ஆச்சாரியார் சாஸ்திர சப்தங்களோடு கிரகணம் பண்ணிக்கணும் பூரணமா விசாரத்தோட. அதுக்கப்புறம் அனுபூதியும் செய்யணும். சாஸ்திரத்துல எப்படி சொல்லப்பட்டதோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அகண்ட போதமானது பிரம்மானுபூதியானது ஒருத்தருக்கு உண்டாய் விஜ்ஞாய மத்பாவாய உபபத்யதே. மத்பாவம்னா என்ன அர்த்தம், பிரம்மத்தோட தன்மையை அவன் அடைகின்றான். பிரம்மவேத பிரம்மைவ பவதி, பிரம்மத்தை அறிந்தவன் என்ன ஆகிறான் கேட்டீங்கன்னா எல்லாம் பிரம்மம் அறிஞ்சவன் தன்னையும் பிரம்மமாகவே அவன் அறிகின்றான். அப்ப பிரம்மத்தை அறிந்தவன் சர்வ வியாபகமாயிடுறான். இந்த சரீரத்தை எல்லாத்தையும் பொய் அப்படின்னு வெறும் இல்யூஷனா அவனுக்கு போய் விடுகிறது. அவன் சதா ஏக தத்துவமா இருக்கிற பிரம்மத்தன்மையை அடைகின்றான் அப்படின்னு பலன் வந்து பாத்தீங்கன்னா 18வது ஸ்லோகத்துல முடிச்சாச்சு. இதோட இன்னைக்கு போதும், நாளைக்கு மீடியா பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வ புத்யாத்மனா வா பிரகிருதேர் சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண. பொறுமையா உட்கார்ந்து படிங்க, திரும்ப 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 சிந்தனை கொண்டு வாங்க. நமஸ்காரம். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.